எல்லோருக்கும் எனது பணிவன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் முத்தமிழ் சங்கத்தின் மாதாந்த கருத்தரங்கு இன்று சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கினை அறிமுக உரையுடன் எங்களுடைய அன்பிற்குரிய பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று முத்தமிழ் சங்கத்தினுடைய 12வது இலக்கிய ஆய்வரங்கம் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த 11 அரங்காடல் இந்த நிகழ்ச்சிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கட்டுரை படித்துள்ளார்கள். இந்த கட்டுரைகள் அனைத்தும் நூலாக வரும் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த அரங்கத்திற்கு வருகின்றேன். இந்த அரங்கத்தின் முதல் கட்டமாக நான் எப்பொழுதும் பாரதிதாசனை முன்னிறுத்தி அரங்கத்தை தொடங்குவது வழக்கம். அந்த வகையிலே பாரதிதாசன் நமக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார். அந்த செய்தியை உங்களுக்கும் நான் வாசித்து காட்டுவது நல்லதென்று நினைக்கின்றேன். தமிழ் எங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு பூமியிலே, தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம், தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழன்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம்பாடு, தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் தமிழ் தொண்டு. அந்த தமிழ் தொண்டினுடைய வரிசையிலே இந்த அரங்கமும் இடம்பெறுவதையிட்டு நாங்கள் எல்லோரும் பெருமை அடைய வேண்டும். அண்ணாமலை கனடா வளாகம் முத்தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து இதுவரை 11 அரங்குகளை இந்த அறிஞர் மத்தியிலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய அரங்கிலே பேராசிரியர் மானா ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர் தமிழாய்வுத்துறை தலைவர், ஸ்ரீ வித்யா மந்திர் கலைமன்றம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்ற கல்லூரியிலே, அந்த கல்லூரி அமைந்திருப்பது ஊத்தங்கரை என்ற இடம். ஊற்று கரை ஊற்றங்கரை ஆயிற்று என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே ஐயா? ஊற்று கரை ஊத்தங்கரை என்று வந்த அந்த ஊரிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல வழக்கம், ரைட். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த இடம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு உரையாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் மதுரையிலே பிறந்தவர். மதுரையிலே இளவயது முதலாக கல்வி கற்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். கவிஞர், பூராம் என்ற புனைப்பெயரில் எழுதுபவர், மனவெளிச்சம் என்ற கவிதை தொகுதியை தந்திருக்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் எம்பில் செய்த மட்டுமல்லாமல் அந்த துறையிலும் அவர் நிரம்ப பணிகள் செய்து வருகின்றார். இவர் நம்முடைய கனடாவிலே எவ்வாறு அகனி சுரேஷ் இயங்குகின்றாரோ அவர் நாள்தோறும் ஒரு அரங்கிலே இருப்பார். அதுபோல ஐயா ராமச்சந்திரன் அவர்களும் நாள்தோறும் அரங்கிலே இருந்து கொண்டு அரங்கை நடத்துகின்றார், அரங்கிலே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பல்வேறு பயிலரங்குகள், அதான் மிக முக்கியமானது, பல்வேறு பயிலரங்குகளை தமிழகம் முழுக்க நடத்தி வருகின்றார். இணையவழி கருத்தரங்குகளில் பங்கு பெற்று வருபவர். பல ஆய்வுக் கட்டுரை எழுதி வெளிவந்துள்ளன. 25க்கும் மேற்பட்ட யூடியூப்பிலே அவருடைய பதிவுகள் இருக்கின்றன, நீங்க பார்க்கலாம். பல விருதுகளின் சொந்தக்காரன், நான் பட்டியல் வாசிக்கவில்லை, பல விருதுகளின் சொந்தக்காரன். 100க்கும் மேற்பட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றார். அவர் இப்பொழுது எம்ஃபில் பிஹெச்டி 2 பட்டங்கள் சார்ந்த மாணவர்களுக்கு, மாணவர்களுக்கு கைடாக, ஆய்வு மேற்பார்வையாளராகவும் பணியாற்றி வருகின்ற ஒரு பெரிய கல்விமான் எங்களோடு இணைந்திருப்பதிலே அவரை பார்த்தால் மிகவும் சிம்பிளாக இருக்கிறார்.
பெரிய கல்விமான் பெரிய கல்விமான். அவர் இப்பொழுது எங்களுக்கு பேச வருகின்ற தலைப்பு அருமையான தலைப்பு பாருங்கள். தமிழர் அறிவு மரபும் சங்க இலக்கியமும். தமிழர் அறிவு மரபு என்று சொல்லுகின்ற பொழுது சங்க இலக்கியம் எல்லோரும் நாங்கள் படித்திருக்கின்றோம். சங்க இலக்கியத்திலே எந்த துறையும் இல்லை என்று சொல்ல முடியாது. அத்தனை துறைகளும் சங்க இலக்கியத்திலே இருக்கின்றன. அந்த துறைகளிலே கைதேர்ந்தவர் அவர். அதை பற்றி சங்க இலக்கியம் கூறுவதை அறிந்தவர். அவற்றிலே முழுக்க அவர் என்று நமக்கு தர முடியாது. என்றாலும் அவரால் இயன்ற அளவும் எங்களுடைய சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற அறிவு மரபையும் அதில் உள்ள சங்க இலக்கியத்தில் வருகின்ற சான்றுகளையும் எடுத்து நமக்கு தொகுத்து தர வந்திருக்கின்றார். வருக ராம் சந்திரன் அவர்களே. உங்களை மைக் ஓன் பண்ணுங்க. மிக மகிழ்ச்சி ஐயா. கூடுதலான புகழுரை தான். கன்னட தமிழ் சங்கத்தில் இது போன்ற ஒரு தலைப்பிலே பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் சமூகம் நீண்ட நெடிய வரலாற்று பின்புலத்தை கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்புலத்தை நாமல் உணர்ந்து கொள்வதற்கு அல்லது நம்மளுடைய சிந்தனை பண்புக்குள் வருவதற்கான காலம், அதனுடைய சூழல், இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் உருவானது தான். குறிப்பாக எங்கள் நாட்டிலே, இந்தியாவிலே 1950க்கு பிறகு, கிட்டத்தட்ட ஆங்கிலேயரிடமிருந்து நாங்கள் விடுதலை பெற்ற பிறகுதான் எங்களுக்கு அந்த காலனிய பண்புகளிலிருந்து பின்காலனிய பண்புகளுக்கான தேவைகள் எங்களுக்கு ஏற்படுகின்றன. ஆக 400 ஆண்டுகள் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமைகளாக இருந்த நாங்கள், அவருடைய கற்பிதங்களை மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த நாங்கள், அவர்கள் மூலமாக அறிந்து கொண்ட நவீன இலக்கியங்களை அறிந்து பின்பற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த நாங்கள், எங்களுக்கான வேறுகளை தேடி செல்வதற்கான ஒரு தேவையும் ஏற்பட்டது. ஆக விடுதலை உணர்வுகளுக்கு பிறகு ஒரு ஏகாதிபத்திய அல்லது நவீன காலனியினுடைய பண்புகளிலிருந்து மீட்டு வருவதற்கான ஒரு தேடுதல் ஏற்பட்டது. உவே சா அவர்கள், தாமோதரம் பிள்ளை அவர்கள், இவர்கள் எல்லோருமே நீண்ட நெடிய ஒரு ஆராய்ச்சி தேடுதலிலே தமிழருடைய மரபுகளை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்ப தமிழர்களுடைய மரபு எங்கிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு கேள்வியும், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அல்லது தோற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு கேள்வியும் அவர்களே நீண்ட ஒரு பயணத்திற்கு உட்சென்றது. ஒவ்வொரு ஊராக சென்று, ஒவ்வொரு கிராமமாக சென்று, அங்கு இருக்கக்கூடிய தமிழ் புலவர்களிடம், பண்டிதர்களிடம் கிடைக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் பெற்று 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 அதையெல்லாம் படித்து திருத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு கோர்வைக்குள் ஒரு ஒரு மொழி வரலாறாக, ஒரு இலக்கிய வரலாறாக, ஒரு இனத்தினுடைய வரலாறாக கட்டமைப்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகம். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய கடினமான உழைப்பிலே இன்று நாம் தமிழ் மொழியினுடைய செம்மை கூறுகளை பற்றியும் அஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு செவ்வியல் இலக்கியம், செவ்வியல் மொழி என்ற ஒரு எல்லைக்குள்ளே நாம் தமிழை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பண்பையும் பார்க்கிறோம். இதற்கு ஒரு வெளிநாட்டு சார்ந்தவர்களும் இதற்கு சில உதவிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கால்டுவெல் அவர்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ், திராவிட லாங்குவேஜ் இன் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை எழுதினார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அதை மொழியாக்கம் செய்து இன்று நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் தென்னிந்தியாவினுடைய ஒரு மரபான ஒரு நீண்ட நெடிய பண்பாட்டை, மொழியியல் பண்பாட்டை ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக முன்வைத்தது. ஆக இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நமக்கான, தமிழர்களுக்கான ஒரு அடிப்படையான அறிவு சார்ந்த ஒரு தேடுதலை உருவாக்கியது. இன்று கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக அல்லது 8 ஆண்டுகளாக இந்திய அரசு இந்திய நாலேஜ் சிஸ்டம் என்ற ஒரு பண்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப இந்த தேவை இன்றைக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதுதான் முக்கியமான ஒன்றாக நாம் சிந்திக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் நீண்ட நெடிய காலமாக பிறருடைய அறிவு சார்ந்த பண்புகளிலே
பிறருடைய தொழில்நுட்பம் சார்ந்த பண்புகளிலே பயணப்பட்டு வந்த நாம் நம்மளுக்கான தொழில்நுட்பத்தையும் நம்மளுக்கான சிந்தனை மரபையும் நம்மளுக்கான அறிவியல் தேடலையும் நாம் பெற வேண்டும். இடையில் அந்த 400 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்நிய சக்திகள் அந்த அந்த துண்டித்து விட்ட அந்த அறிவு மரபை நாம் எப்படி மீண்டும் இணைப்பது என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழகத்திலே பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ஆக அந்த அறிவு தொடர்ச்சி ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய வருகையால் துண்டிக்கப்பட்டதும், அந்நிய சிந்தனை மரபும் அந்நிய தொழில்நுட்பங்களும் இன்று நமக்கான ஒன்றாக கற்பிதம் செய்யப்பட்ட அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு நமக்கான ஒரு தொழில்நுட்பத்தையும் நமக்கான அறிவு நிலை வளர்ச்சியையும் அறிவு மரபையும் நாம் எப்படி தொடர்ச்சிப்படுத்துவது என்பதுக்கான ஒரு தேடல் இன்று இருந்து கொண்டே இருக்கிறது. தொடக்க காலங்களில் உவேசா போன்றவர்கள் ஒரு அந்த அந்த பழமையை நோக்கிய அல்லது அது ஒரு பொக்கிஷமாக, குறிப்பாக அவர்களுக்கு அந்த பார்வை இல்லை. இது ஒரு தமிழர் மரபு சார்ந்த அறிவு மரபு சார்ந்த செயல்பாடு அப்படின்ற ஒரு பார்வை அவர்கள் கிடையாது. ஆனால் தொன்மையான தமிழ் இலக்கியங்களை நாம் தொகுக்க வேண்டும், தொன்மையான இலக்கிய மரபுகளை நாம் பார்க்க வேண்டும், ஓலைச்சுவடிகளை எல்லாம் புத்தகங்களாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அவா அவர்களுக்கு இருந்தது. அந்த ஒரு மனநிலையில் அவர்கள் அந்த சூழலிலே இதையெல்லாம் செய்து முடித்தார்கள். ஆனால் கிடைத்த இன்றைய எல்லா மரபான தகவல்களையும் நூல்களையும் நாம் எடுத்துக்கொண்டு அதில் பின்னி ஓடுகின்ற ஒரு நீர் ஓட்டமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கான ஒரு அறிவு சார்ந்த மரபினுடைய தொடர்ச்சியை இட்டு செல்லுகின்ற ஒரு பார்வையை இன்று நாம் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் இன்றைய நோக்கம். ஆக கடந்த 40 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக நம்முடைய பழமையான அறிவு சார்ந்த பொக்கிஷங்களை எல்லாம், இலக்கிய கூறுகளை எல்லாம் நாம் எடுத்து விட்டோம். ஆனால் அந்த பொக்கிஷங்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஒரு நாலேஜ் சிஸ்டம், ஒரு அறிவு மரபாக எப்படி கட்டமைப்பது, எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதுதான் இன்று திடமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ் பேராசிரியர்கள், தமிழவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அமைப்பியலை கொண்டு வந்தவர், தமிழ் அண்ணல் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர், இந்த மாதிரி இந்த மரபில் வரக்கூடிய நிறைய பேராசிரியர்கள் எல்லோருமே ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். என்ன என்று சொன்னால், எல்லா கூறுகளும் இன்று அறிவியலிலே நாம் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா கூறுகளுமே தமிழுக்கு மரபாக இருக்கிறது என்று அவர் கூறி வந்தார்கள். அதே சூழலிலே இன்றைய அந்த நவ காலனியத்துவத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இது ஒரு ஏற்க முடியாத ஒன்று, நீங்க எதை சொன்னாலுமே உங்க மரபுல இருக்குது, உங்க மரபுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஆட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் பொழுது, இல்லை இதெல்லாம் எங்க ஔவையாரே சொல்லியிருக்கிறாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, இதெல்லாம் எங்களுக்கு அப்பயே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது கேலியும் கிண்டலும் பண்ணத்தக்க ஒன்றாக இருந்தது. ஆக அந்த சிந்தனை மரபை நாமளே மறுக்கக்கூடிய ஒரு போக்கும் இங்க அதிகமாக இருந்தது. ஆக ஒரு ஆய்வு கூடங்கள் அமைத்து அதற்கான இன்றைய உரைநடை வடிவில் ஆங்கில ஒரு மொழி போக்குல நாம் அதை கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கான ஊற்று மூலத்தை எங்கிருந்து அவர்கள் தேடி இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு எங்கிருந்து ஊற்று மூலம் கிடைத்திருக்கிறது என்பது சார்ந்த அந்த தொடக்க சிந்தனை மரபை நாம் ஏற்க மறுக்கிறோம். இதனால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், நம்மளுக்கான தொடர்ச்சியான அறிவு மரபை நாம் மறுத்துவிட்டு மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய புதிய அவங்க முன்வைக்கக்கூடிய அறிவு மரபை நாம் தொடர்ச்சிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. அது மார்க்சிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அமைப்பியல் சிந்தனையாக இருந்தாலும் சரி, அல்லது பின்னாடி வரக்கூடிய நிறைய கருத்தாடல்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கிருந்து அப்படியே ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக ஒரு சமூகத்தை கட்டமைத்து விடலாம் என்று சிந்திக்கிறார்கள், அல்லது ஒரு சிந்தனை மரபை உருவாக்கி விடலாம் என்று சிந்திக்கிறார்கள். அப்படி உலகத்தில் எங்கும் நடந்ததாக இல்லை. ஆக இந்த தெளிவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அறிவு நிலையிலிருந்து நாம் இதை பெறுவது சாத்தியமில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு பிறகு இன்றைக்கு இந்தியா முழுவதுமே இந்த பண்பு நிலை முன்னோக்கி வருகிறது. குறிப்பாக அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஆக்டிவிட்டிஸ், கல்வி நிறுவனங்கள் சார்ந்து இந்த இந்திய நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவு மரபு அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கும்
அதே மாதிரி தமிழருடைய அறிவு மரபு என்ற சிந்தனை போக்கும் இன்று ரொம்ப கவனத்தோடு சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து வருகிறது. இருந்தாலும் இது ஒரு அதிகம் இது தொடக்க நிலையாக தான் இருக்கிறதாக தான் நாம் கருத வேண்டியிருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த பழமையான அந்த தொடர்ச்சியை இன்ற நவீன காலத்தோடு இணைத்து இன்றைக்கு வரக்கூடிய அப்கிரேட் சொல்லுவாங்க, அல்லது அப்டேட்டட் அல்லது அப்ளைடு, இன்னைக்கு அந்த சொற்களை எல்லாம் நிறைய பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக அப்ளைடு இந்த மரபினுடைய தொடர்ச்சியை நாம இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் நான் பார்க்குறோம். இப்போ எம்எஸ்எம்இலாம் நிறைய இந்திய அரசாங்கம் செய்கிறார்கள். என்ன என்று சொன்னால் இந்த ஸ்டார்ட் அப்ஸ், நாம என்னது தொடக்க நிலை இருக்கக்கூடியவர்களாக தொழில் முனைவோர்களாக இருக்கலாம். ஏன் வெளிநாடுல இருந்து நம்ம டெக்னாலஜியை இங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்? அது தேவையில்லை. அப்ப நாம தொழில் முனைவோர்களாக இருக்கிறோம்னா நம்மளுடைய பண்பாட்டினுடைய, நம்மளுடைய அறிவினுடைய, நம்மளுடைய தேவையினுடைய பண்பிலிருந்து பார்க்கணும் அப்படின்றது இந்த அறிவு மரபினுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த தமிழர் அறிவு மரபு என்பது பின் காலனித்துவத்தினுடைய முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது என்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் மக்களினுடைய அடையாளத்தை நெறிப்படுத்துவது, அதே போல அந்த மொழி, நம்மளுடைய மொழியினுடைய செழுமையை உறுதிப்படுத்துவது, அதே மாதிரி மக்கள் வரலாறை கட்டமைப்பது. நம்ம இப்ப இந்தியா இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கான ஒரு வரலாறை, தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்துக்கான ஒரு வரலாறை நாம் கட்டமைப்பது, அந்த காலனிய அறிவு சார்ந்த அல்லது வரலாற்று பார்வையிலிருந்து விலகி நமக்கான வரலாற்றை நாம் எப்படி சிந்திப்பது என்பதன் ஒரு பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதே போல சமூக பண்பாட்டிலையும் நம்மளுக்கான பண்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஏன்னா மேற்கத்திய பண்பாடு அவர்கள் நம்மளுக்கு திணித்தார்கள். 400 ஆண்டுகள் கல்வி முறையை கொண்டு வந்தார்கள், உடை முறைகளை கொண்டு வந்தார்கள், உணவு முறைகளை கொண்டு வந்தார்கள், மதம் கொண்டு வந்தார்கள், மொழியை கொண்டு வந்தார்கள், ஒரு ஒரு அரசு முறை, ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம், அரசு முறையை கொண்டு வந்தார்கள், தேர்தல் முறையை கொண்டு வந்தார்கள். என்றாலும் கூட நமக்கான ஒன்றாக அதை கட்டமைப்பது என்பது அவசியமானது என்ற ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 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 ஒரு புரிதலோடு தான் இந்த தலைப்பு நம்மளுக்கு முக்கியமான ஒன்றாக படுகிறது. அந்த வகையிலே நம்மளுக்கு இது நீண்ட கிட்டத்தட்ட இன்றைக்கு 2026 வாழுகின்ற நாம் இதனுடைய பின்னோக்கி ஒரு தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கிமு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அந்த அதுதான் நம்மளுக்கு இப்போ சான்ற ஆதாரங்கள் கீழடியில, மதுரை கீழடியிலே நிறைய தொல்லியல் ஆதாரங்கள் கிடக்கின்றன. இன்னும் அவங்க காலத்தை பின்னோக்கி சென்று அதுக்கான ஆதாரத்தோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கான ஒரு மரபு எங்கிருந்து தொடங்குகிறது? ஒரு இலக்கிய மரபு, ஒரு இலக்கண மரபு, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மரபு எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்ப தொல்காப்பியம் ஒரு மொழிக்கான ஒரு உறுதிப்பாடான ஒரு கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி தருகிறது. அதற்கு முன்பாக அகத்தியம் என்ற நூல் இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது சார்ந்த நம்மளுக்கான ஒரு ஒரு முறையான ஒரு புத்தகம் இன்னும் கிடைக்கவில்லை. தொல்காப்பியம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறது. அது மொழியினுடைய எழுத்து இலக்கணத்தை பற்றியும், மொழியினுடைய சொல்லி இலக்கணத்தை பற்றியும், ஒரு மொழியினுடைய இலக்கிய இலக்கணத்தை பற்றியும் அது அழகாக சொல்கிறது என்ற வகையில் பார்க்கும் பொழுது தமிழனுடைய சிந்தனை என்பது மிகவும் நேர்த்தியான, ஒழுங்குபடுத்தப்பட்ட, வகுத்து தொகுத்து செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு பண்பில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஒரு நூல் என்பதே உச்சபட்சமான அறிவு வெளிப்பாடு தான். பேச்சு நிலையிலிருந்து, சிந்தனை நிலையிலிருந்து எழுத்து நிலைக்கு வகுத்தல், தொகுத்தல், பிரித்தல் என்ற நிலைக்கு மாறி ஒரு மொழியினுடைய கட்டமைப்பை ஒரு வரையறைக்குள் உட்படுத்துறது என்பதே ஒரு உயர்ந்தபட்சமான ஒரு சிந்தனை மரபு தான். ஆக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தொல்காப்பியம் என்பது நம்மளுடைய ஒரு முழுமையான சிந்தனை மரபை அது உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தொல்காப்பியத்தினுடைய ஒரு எச்சமாக அல்லது தொல்காப்பியர் வரையறை செய்த அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு சான்று ஆதாரமாக விளங்கக்கூடியதுதான் சங்க இலக்கியம். ஆக இலக்கணத்திற்கான ஒரு இலக்கிய சான்றாக இவையெல்லாம் இருக்கின்றன. அப்ப இலக்கியங்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கையை அது பேசுகிறது. அப்போ மக்களை பற்றியும், சமூகத்தை பற்றியும், இயற்கையை பற்றியும் பதிவு செய்யக்கூடியதுதான் இலக்கியம். குறிப்பாக சங்க இலக்கியம் ஒரு ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த மக்களை பற்றின ஒரு 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 முக்கியமான ஆதாரமாக கூட நாம் சொல்லலாம். ஆக அவர்களுடைய ஒரு வாழ்க்கை புரிதல்,
வாழ்க்கையை பற்றின சிந்தனை நெறி, அதை ஒழுங்கமைத்து கொண்ட வாழ்வியல் பண்பு, அதை இலக்கியமாக கட்டமைப்பதற்கு வரையறுத்து கொண்ட இலக்கண முறைகள் அனைத்துமே மிக நேர்த்தியான ஒரு சமூகமாக தமிழர் சமூகம் இருந்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அது விளங்குகின்றன. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நம்மளுடைய மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு செம்மையான மொழி, செம்மொழி என்றெல்லாம் அவர்கள் நம்மளுக்கு ஒரு தகுதி பாடையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தொல்காப்பியம் என்பதே தமிழருடைய அறிவு மரபுக்கு சரியான சான்று. அதே போதுமானது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு செம்மையான திருந்திய ஒரு மொழியும் ஒரு திருந்திய வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கான இலக்கிய கூறுகளும் கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்பதற்கு சிறந்த ஒரு சான்றாக ஒரு தொல்காப்பியம் என்ற நூலை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய சொல்லப்பட்ட முழுமையான இலக்கண இலக்கிய கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இதை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அப்ப நம்ம தமிழ் சமூகமானது ஒரு செம்மையான சமூகமான சிவிலைஸ்டு சொசைட்டி, ஒரு நாகரிகமான சமூகமாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டை சொல்லலாம். இதை மேலும் செழுமைப்படுத்துவதற்கு, மேலும் உறுதிப்படுத்துவதற்கான சில சான்றுகளை நாம் தொடர்ச்சியாக இங்க பார்க்கலாம். தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே அகத்திணை மரபு, புறத்திணை மரபு இருக்கிறது. அகத்திணை மரபு என்பது மிக முக்கியமான மரபு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர் தான் பிரதானமான ஒரு நபர். இந்த உலகம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆக மக்கள் தான் முதல் பொருளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி மிக அற்புதமான ஒரு வரையறை அவர்கள் செய்திருக்கிறார்கள். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று அழகாக பிரித்திருக்கிறார்கள். அப்ப இந்த பிரிப்பு முறையே மிக இது ஒரு வியக்கத்தக்க ஒரு பார்வையாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ இன்றைக்கு நம்ம இன்றைய காலத்தோடு ஒரு சிந்திப்போமே. இன்றைய காலத்தினுடைய வளர்ச்சின்றதை நம்ம எதை சொல்றோம்? அதிகபட்சமா போனா போக்குவரத்து வளர்ச்சி தான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வளவு வேகமாக செல்வதற்கான தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோமோ அதுதான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அது கடல் வழியாக பண்பாக இருந்தாலும் சரி, அல்லது வான்வெளி பண்பாக இருந்தாலும் சரி, அல்லது தரைவழி பண்பாக இருந்தாலும் சரி, அதில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் நம்மளுக்கு வளர்ச்சி நிலையை உருவாக்கி தருவதாக நாம் பார்க்கிறோம். அது என்ன செய்கிறது? தூரங்களை குறுக்குகிறது அல்லது சுருக்குகிறது. நான் மதுரையில் இருந்து டெல்லி செல்ல வேண்டும் என்றால் ஒரு 5 மணி நேரத்தில் நான் பயணப்படுவதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை எனக்கு தருகிறது. இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் போக முடியுமா? எவ்வளவு காலங்கள் அதற்காக எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் என்னுடைய பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல்பாடாக இருந்திருக்கும். ஆக தூரங்களை கடந்து வருவது என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த காலத்திலேயே இப்படி ஒரு பரந்த ஒரு அந்த 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 தூரத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். நிலங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு வாழுகின்ற மக்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரதானமான வாழ்வியல் என்ன என்பதையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு 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 தெளிச்சி, ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுங்கு அமைப்பு என்பது வேற எந்த சமூகத்தையும் பார்க்க முடியும்? இப்ப கிரேக்க சமூகம் சொல்றாங்க, சீன சமூகம் சொல்றாங்க, மெசோபொட்டாமியால இருக்கக்கூடிய சமூகத்தை சொல்றாங்க. இப்ப இவங்களுடைய சமூகத்தோடலாம் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய மொழியியல் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த தியரி கோட்பாடுகளும் சரி, வாழ்க்கை நெறிமுறைகளும் சரி, ஒருபடி முன்னேற்றம் அடைந்ததாக தான் இருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக இதையெல்லாம் பார்க்கிறோம். என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், இந்த சிந்தனை உருவாவதற்கான ஒரு வாழ்வியலை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள்? ஏனென்று சொன்னால் வாழ்தலிலிருந்து தான் சிந்தனை தோன்றுகிறது, செயல்பாட்டிலிருந்து தான் சிந்தனை தோன்றுகிறது. ஆக அவர்கள் இயற்கையோடு இயைந்து, இயற்கையோடு போராடி, இயற்கையோடு தங்களை ஒழுங்கமைத்து கொண்டு அவர்கள் அடைந்த இந்த ஒரு கருத்து நிலை இது வியக்கத்தக்கதாக இருக்குது. இது இன்னும் நம்ம எப்படி இதை ஆய்வுக்கு உட்படுத்துவது, இதற்கான சான்று ஆதாரங்கள் எப்படி என்பது இது தொடர்ச்சியான ஒரு தொல்லியல் ஆய்வுக்கு உட்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. ஆக இந்த முதற் பொருளாகிய நிலமும் பொழுதும், நான் ஐயா இந்த ஸ்லைடு போட முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? பிபிடி போடுவாங்களா? பார்க்கணும்பா, நீங்க தொடருங்க, நான் கூப்பிடுறேன். சரி, ஓகே, சரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முதற் பொருள் நிலமும் பொழுதும் என்று சொல்லக்கூடிய பண்பிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்களை வகைப்படுத்துகிறார்கள். இந்த 5 நிலப்பண்புகளும் தமிழகத்தில் இருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு.
சரிங்க. இப்ப என்ன இப்ப என்னன்னா இப்ப ஒரு 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 நாட்டினுடைய நாம் நாம் வாழுகின்ற நிலப்பரப்பினுடைய ஒட்டுமொத்தமான லேண்ட்ஸ்கேப் ஒரு 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 நில அமைப்பை அவர்கள் வந்து எப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு சிந்தனை. சார் இதுல பாலை சார் ஒரு சின்ன மன்னிக்கவும் இருக்கட்டும். சார், நீங்களே சொல்லுங்க. ஷேர் பண்ணலாம் சார், நீங்களே ஷேர் பண்றதா பண்ணலாம். சரி, பரவாயில்ல. நான் இப்ப தொடர்ந்து, ஏன்னா அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நான் பேசுறது சிரமப்படுவேன். நான் நான் பேசுறேன், நீங்க பண்ணட்டுமா சார்? பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணட்டுமா அப்ப? கண்டிப்பா. பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க பண்ணுங்க, பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் தொடர்ச்சியா பேசிட்டு. நீங்க பேசிட்டுங்க, நீங்க பேசிட்டு. சரி. அப்ப சரி. இப்ப அந்த பாலை அப்படின்ற ஒரு நிலத்தை வந்து அவங்க அந்த அந்த வார்த்தையை வந்து உருவாக்கி ஒழுங்கமைக்கிறாங்க. அதை ஒழுங்கமைக்கும் போது கூட அவர்களுக்கு வந்து நாங்கெல்லாம் சிந்திச்சிருக்கிறோம். தமிழகத்துக்குள்ள பாலைன்ற ஒரு நிலைமை இல்லை, ஆனா உலகத்துல பாலைவனம் இருக்குது. அப்ப பாலைவனம் இப்ப ராஜஸ்தான்ல இருக்குது, இல்ல அரேபியால இருக்குது. அப்ப இந்த தமிழகம் என்ற ஒரு பகுதிக்குள்ள வாழ்ந்த ஒரு புலவனுக்கோ ஒரு இலக்கணிக்கோ ஒரு பாலை நிலத்தை பற்றி எப்படி ஒரு புரிதல் அவனுக்கு கிடைச்சிருக்கும்? யார் அந்த புரிதலை கொடுத்திருப்பார்கள்? அல்லது அவர்கள் இங்க இருந்து அந்த 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 வாழ்க்கை அனுபவத்தை பெறுவதற்கு இவர்களுக்கு என்ன ஒரு சான்று ஆதாரம் கிடைச்சிருக்கும்? இதை பற்றின ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்விகள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துலதான் ஒரு இளங்கோவடிகள் வந்து இந்த பாலைக்கு வந்து ஒரு வரையறையை சொல்லிடுவார். ஏன்னா நம்ம நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலையை பற்றின ஒரு நிலம் இல்லாத காரணத்தினால, இருக்கட்டுமே நான் பேசுறேனே. ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே. ஓ ஆ இப்ப அந்த இந்த குழப்பம் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப பாலையை வந்து எப்படி நாம வந்து ஒரு இலக்கியத்துக்குள்ள புரிதல் படுத்துவது? ஏன்னா இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அறிவுன்றது அல்லது அறிவு மரபுன்றது, சிந்தனை மரபுன்றது நம்ம எழுத்துல தான் எழுதி தான் ஆகணும். அப்ப நாம சமூகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சிந்திப்பதை, நான் உணர்ந்ததை, நான் இந்த சமூகத்துக்கு பயன்படும் என்று கருதிய ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். அப்ப எப்படி பதிவு செய்ய முடியும்? இலக்கியத்துல பதிவு செய்யலாம், இல்ல இலக்கியம் போல இருக்கக்கூடிய செயல் வடிவங்களை பதிவு செய்யலாம். அப்ப அந்த பதிவு செய்த மரபை வந்து அவர்கள் வந்து அறிந்திருக்கிறார்கள். இதை வந்து நம்ம சொல்லணும், என பிற்காலத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு இதன் மூலமாக தான் ஒரு அறிவு கடத்தப்படும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அப்ப சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாளையத்துக்கு ஒரு 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 விடிவு கொடுக்குறாங்க. ஏன்னா அதை நம்ம வந்து என்ன செய்யணும், அப்பயே வந்து ஒரு ஆராய்ச்சி மனநிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தது அப்படின்னு ஒரு ஒரு சொல்லாடலை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்ப இந்த சொல்லாடல் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாலை அப்படின்ற ஒரு நில வரையறைக்கு ஒரு தெளிச்சி, ஒரு தெளிவை வந்து நம்மளுக்கு தருது. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து இருக்கிறார்கள். அப்ப இதை எங்க போய் தேடுறது? தமிழகத்துல குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ தன்னுடைய பண்புல தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து நம்ம பாலைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற வரையறையை வந்து இளங்கோவடிகள் கொடுக்குறாரு. அப்படின்னா அவருக்கு எப்படி இந்த இந்த நாலேஜ், இதை எப்படி எங்க இருந்து பெற்று இருப்பாரு? அப்ப அவர் ஒரு தெரு தெருவா ஊர் ஊரா அலைஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு சமண துறவியா இருந்திருக்கிறதுனால நீண்ட பயணத்துக்கு அவர் போயிருக்கணும். அப்ப பயணத்துல போகும்போது மலையும் காடுகளும் இல்லாத இடைப்பட்ட பகுதியை அவர் கடந்திருக்கணும். அப்ப அது சுரமா இருக்குது, அது மேட்டு நிலமா இருக்குது, வறண்ட பிரதேசமா இருக்குது. அப்ப இந்த பிரதேசத்தையே நம்ம பாலைக்கு வந்து விளக்கமா கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு வாழ்வியல் அனுபவம் கிடைச்சிருக்கிறனாலதான் அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய இலக்கியத்துக்குள்ள வந்து அதை வரையறை செஞ்சுட்டு போறார். அப்ப இந்த இந்த இடத்துல வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா சிந்திக்கணும். என்ன அப்படின்னா நம்ம வாழ்தலின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் ஊடாக நாம் எப்படி ஒரு கருத்துக்களை கட்டமைக்கிறோம், அல்லது கட்டமைக்கப்பட்ட கருத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலை சரி செய்வதற்கும் நேரு செய்வதற்கு கூட நாம் எப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு வாழ்தலுக்கும் சிந்தனைக்குமான ஒரு ஒரு நேர்நிலையை வந்து தமிழர் சமூகம் வந்து உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு பண்புல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த 5 வகையான அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்பது உச்சபட்சமான சிந்தனை என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப இந்த வகைப்பாடை நம்ம வேற எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா வேற எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பூமியினுடைய எல்லா நிலப்பரப்பிலும் வாழக்கூடிய மனிதனுடைய ஒரு சமூக அல்லது இயற்கையோடு இயைந்த வாழ்தலினுடைய வெளிப்பாட்டு நிலை
அது மேக்சிமம் ஒரு 60-70% ஒரு ஒருங்கிணைந்த பண்புல தான் இருக்க முடியும் அப்படின்றதான் நம்ம எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம ரொம்ப பிற்போக்கா இல்லை, நாம நம்முடைய வாழ்வியலோடு சேர்ந்த சிந்தனை மரபை நாம் கட்டமைத்து வந்து கொண்டே இருந்திருக்கிறோம் என்பதுதான் நாம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதாவது தமிழ் சமூகம் ஒரு ஒரு உலகளாவிய சமூக வளர்ச்சியில தன்னை எந்த இடத்திலையுமே ஒரு பின்தங்கி விட்ட நிலையை அடையாமல் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே முன்னேற்றப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. ஆங்கிலேயர் வருகை வரைக்குமே அதை படுத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில இந்த முதற் பொருள் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த அளவுக்கு சிந்திக்கிறோம். இது சார்ந்த வாழ்வியல் கூறுகள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்குது. நீங்க குறுந்தொகை பாடல்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த பார்வையோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே திணை வரையோடு தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம முழுசா பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க புறத்திணை எடுத்துக்கிட்டீங்கன்னா புறநானூறு பாடல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு வியக்கத்தக்க ஒரு மரபு தான். கிட்டத்தட்ட இப்ப எப்படி ஒரு அக வாழ்க்கையில ஆண் பெண் ஒரு குடும்பம்ன்ற வாழ்வியல் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு புற வாழ்க்கையில ஒரு அரசியல் வாழ்க்கையில ஒரு தொழில் வாழ்க்கையிலையும் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அப்ப இந்த பார்வை நமக்கு இருந்திருக்குது. எப்பயுமே நம்ம குடும்பத்துல ஒரு தொழிலை பத்தி பேசக்கூடாது, ஒரு தொழில் செய்யற இடத்துல போய் ஒரு குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, அக வாழ்க்கையில அகத்தை பத்தி பேசணும், புற வாழ்க்கையில புறத்தை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு நெறிமுறை நம்மளுக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி இது அப்படியே நம்ம கராரா நம்ம பின்பற்றக்கூடியதாகவும் இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அக வாழ்க்கைக்குள்ள ஒரு புறம் சார்ந்த ஒரு உவமையை கொடுக்குறது, புற வாழ்க்கைக்குள்ள ஒரு அகம் சார்ந்த ஒரு உவமையை ஒரு லெட்டரி டெக்னிக்ஸை கொடுக்குறது. அப்ப அது என்ன ஆகுது, அந்த அந்த அதுக்கு ஒரு ஒரு கூடுதல் ஒரு லெட்டரரி சென்ஸ், ஒரு கூடுதல் இலக்கிய ரசனையை அது கொடுக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் அதை சிந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் வியக்கத்தக்கது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பாடலை இயற்றும் பொழுது, இப்ப சங்க இலக்கியத்துல ஒரு குறுந்தொகை பாடலை இயற்றும் பொழுது அந்த புலவன் ரொம்ப நேர்த்தியா சிந்திக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த பாடல் குறிஞ்சி திணையில நம்ம பாட போறோம். ஒரு கபிலருடைய பாடல் குறிஞ்சி திணையில பாட போறோமா? ஆமா, பாட போறோம். அப்ப குறிஞ்சி திணைக்கான ஒரு வரையறைக்குள்ள அதை நிறுத்திக்கணும். ரெண்டாவது, எந்த பொழுதை நாம் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்த வேண்டும்? காலை பொழுதியா, மாலை பொழுதியா, நண்பகலையா, என்ன பொழுதை நாம் சொல்லணும்? அப்ப அந்த காலம் குறித்த ஒரு ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவங்க இயற்கையோடு இருந்தனால அந்த காலத்தோடு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. யாமம்ன்ற ஒரு சொல்லியிருக்கிறாங்க, நாளிகைன்ற ஒரு கணக்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக அந்த காலத்தை பொழுதை அவர்கள் நல்ல வரையறை செய்திருக்கிறார். சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு வரையறை செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு நாள் மனித வாழ்க்கை, ஒரு ஆண்டுக்கான மனித வாழ்க்கை. ஆக இது இது எவ்வளவு பெரிய எலாபரேட்டான ஒரு வியூ பாருங்க. ஒரு நாளை நம்ம எப்படி என்ன செய்யறோம், ஒரு தொடர்ச்சியாக இயற்கையோடு வாழ்ந்துட்டு போறோம். அதே மாதிரி ஒரு ஆண்டை, அதான் சீசன்ஸ், மழை காலம் வருது, அப்புறம் குளிர்காலம் வருது, அப்புறம் வெயில் காலம் வருது, இப்ப இந்த பனிக்காலம் வருது. இந்த காலகட்டத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அவனுக்கு என்னது, மான்சூனை பற்றி சீசன்ஸை பத்தினா ஒரு தெளிச்சி கிடைச்சிருக்குது. அன்றாடமா வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தேவையை பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இடம் சார்ந்த ஒரு ஆழமான புரிதலும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, காலம் சார்ந்த ஒரு ஆழமான புரிதலும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு அறிவியலிலே சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம், அப்ப இடமும் காலமும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை, அல்லது ஒரு சூழலுக்கு எவ்வளவு தேவை, ஒரு இயக்கத்துக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு புரிதல், அறிவியல் சிந்தனை தமிழனுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடமும் காலமும் எதோடு செயல்படுகிறது அப்படின்னா கருப்பொருள்னு சொல்றாங்க. அப்ப கருப்பொருள்னா என்ன? அங்க வாழக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள், அந்த மக்கள் செய்யக்கூடிய தொழில், அந்த மக்கள் தங்களுடைய பாஸ்ட் டைம், அந்த பொழுதுபோக்காக அவங்க இயக்கக்கூடிய இசைக்கருவிகள் அல்லது பாடல்கள், அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையோடு அந்த புழங்குகிற விலங்கு, அப்புறம் பறவை, இப்படி எல்லாத்தையுமே அந்த சூழலியல் சிந்தனைன்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமா நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். உலக வெப்பமான காலத்தினால நம்ம சூழலியல், இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கான ஒரு சூழலோடு இருக்க வேண்டும். அப்ப சூழலை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்மளாம் வாழ முடியாது. அப்ப மனிதனற்ற ஒரு பூமியை அது மாறிடும் அப்படின்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம சூழலியலை ரொம்ப தாங்கி பிடிக்கிறோம்.
ஆனா சங்க காலத்திலேயே தமிழர்கள் சூழலியோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய அத்தாட்சி தான் இந்த கருப்பொருள்கள்லாம். நீங்க ஒவ்வொரு பாடலை எடுத்தீங்கன்னா, இப்ப முல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து மாடுகள், ஆயர்கள் அவர்கள் வருகிறார்கள். நீ நெய்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கடற்கரை ஓரமாக வருகிறது, நண்டுகள் ஓடுகின்றன, மீன் வாசனை அடிக்கிறது, இதெல்லாம் வருகிறது. இதே நீங்க வந்து குறிஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரங்கள் வருகிறது, யானை வருகிறது. அப்ப அந்த சூழலியலினுடைய ஒரு விழிப்புணர்வு வந்து தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம இந்த சங்க இலக்கியத்திலிருந்து, தொல்காப்பியத்தினுடைய இந்த அகத்திணை புறத்திணை மரபிலிருந்து நம்மளால் ஆழமாக பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் இதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வேற என்னெல்லாம் அவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய நிறைய செய்திகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பாடல்கள் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது. அவர்கள் எல்லா வகையான சூழலையும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நம்மளுடைய காலம் கருதி சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பரிபாடல்ல வந்து 20வது பாடல் ஒன்று இருக்குது. அந்த 20வது பாடல்ல வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீண்ட பாடல் அது, கிட்டத்தட்ட ஒரு 100-103 அடிகள் கொண்ட ஒரு நீண்ட பாடல் அது. தின்தேர் புரவி வங்கம் பூட்டவும் வங்க பாண்டியில் தின்தேர் ஊறவும் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி வருது அந்த அந்த பாட்டுல. பரிபாடல்ல 20வது பாடல்ல வருது. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எப்படி அந்த அந்த மனிதர்கள், அந்த மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்றதான் இந்த வரிகள் வருகிறது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அதுல அந்த பாட்டினுடைய அந்த சூழல் பின்புலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரை வையையாறு ஓடுகிறது, அது புது புனலோடு ஓடுகிறது. புது புனல் என்பது அங்க இருக்கக்கூடிய பல வகையான மரம், செடி, கொடிகள், பூக்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு அந்த வாசனையோடு வருகிறது. ஆக மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் புது வெள்ளம் வருகிறது என்று சொன்னால், அந்த வெள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த வாசனை மனம் இருக்கு இல்லையா, அதே அவர்களுக்கு வந்து சொல்லுமா, பாரு புது தண்ணி வருது, நாம எல்லாம் போய் என்ன செய்யலாம், ஆத்துல வந்து குளிக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லுமா. ஆக எல்லோருமே எனது ஆவலோடு அந்த வைகை ஆற்றிலே வரக்கூடிய புது வெள்ளத்தை பார்ப்பதற்காக ஓடோடி வருவார்கள். அந்த ஆற்றிலே குளித்து மகிழ்ந்து விளையாடுவார்கள். இதுதான் அந்த பாட்டினுடைய காட்சியாக நாம் பார்க்கிறோம். ஆக அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பதற்கான ஒரு 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 செயல்பாடு தான் இந்த பாடல். புது வெள்ளத்தை பார்ப்பதற்காக அவர்கள் எப்படி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, குதிரை பூட்ட வேண்டிய தேர்ல வந்து எருதை பூட்டிடுறாங்களாம். எருது பூட்ட வேண்டிய அந்த பண்டில், அந்த என்னது அந்த வில் வண்டியில வந்து குதிரையை பூட்டிடுறாங்களாம். ஆக அவர்கள் ரொம்ப ஆரவாரத்தோடு அந்த வைகை ஆற்றினுடைய புது வெள்ளத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்று அந்த செய்தி வருகிறது. இங்க என்ன நாம சிந்திக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி குதிரையை பழக்குவதும், குதிரையை இணைத்து ஒரு தேரை தயார் செய்வதும், தேருக்கு தேவையான தொழில்நுட்பங்களை தயார் செய்வதும், அந்த தேருக்கு தேவையான மரங்களை வந்து தேர்ந்தெடுப்பதும், அதை கட்டமைப்பதும், அதனுடைய வேகதாளத்துக்கு ஏற்ற மாதிரி அதற்கான சக்கரங்களை தயார்படுத்துவதுமான இந்த ஒரு தொழில்நுட்பம். குறிப்பாக இன்னைக்கு ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாடா நிறுவனமோ அல்லது ஹோண்டா நிறுவனமோ ஒரு காரை தயாரிப்பதற்கு எவ்வளவு ஒரு பெரிய தொழிற்சாலையில எவ்வளவு தொழிலாளர்களை, எவ்வளவு நுணுக்கமான ஒரு பண்புகளை அவர்கள், அதாவது ஒரு சமநிலை, பூமிக்கும் வேகத்துக்குமான ஒரு சமநிலையில ஒரு காரை எப்படி தயாரிக்கிறார்களோ அதற்கு இணையான ஒரு தொழில்நுட்பத்தோடு அன்று தேரை தயாரிக்க இருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்தை நாம் ஆழமாக யோசிக்கும் போது அந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால், குதிரை வேகம், அதனுடைய வேகத்தை சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு பூமிக்கும் அந்த தேருக்குமான உராய்வு நிலை, அதில் வரக்கூடிய சதுர அமைப்புகள், அதனுடைய சக்கரத்தினுடைய வடிவமைப்பு, அது செல்லுகின்ற பாங்கு, இல்லைன்னு சொன்னா அது செல்வதற்கான ரோடு வசதி, அந்த ரோடுக்கான நிலை, இப்ப இவ்வளவும் சிந்தித்து செயல்பட்டு அவர்கள் அந்த அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான ஒரு வாகன சிந்தனையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த வில்வண்டின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ விவசாய வேலை முடிஞ்சதுன்னா மாட்டு வண்டியில வந்து என்னது விவசாய பொருள்களை எல்லாம் அள்ளி கொண்டு போறது, சந்தைக்கு கொண்டு போறது அப்படின்ற ஒரு மரபு இருக்குது. ஆக தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்நடையாக செல்வது என்ற மரபில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு மரபுக்கு அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய முதல்
ஒரு வாகனம் இந்தியாவிலிருந்து தான், தமிழகத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி வரவே இல்லை. அப்ப இடையில இந்த இந்த தொழில்நுட்பங்கள் எங்க போச்சு என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக. இன்னைக்கும் இந்தியாவில் ஓடுகின்ற எல்லா வாகனங்களுமே ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கடன் வாங்கியோ அல்லது அவங்க இடமிருந்து இரவல் வாங்கியோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மளுக்கான ஒரு தொழில்நுட்பம் எங்கே சென்று விட்டது? ஏன் அதை நாம் மறந்து விட்டோம்? எப்படி அது நம்மளால் கைவிடப்பட்டது? அல்லது நம் நாட்டிற்கு நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் அவர்கள் அவர்களுடைய தொழில்நுட்பமாக உயர்த்தி கொண்டு சென்று விட்டார்கள். நாம் எப்பொழுதுமே நுகர்வு கலாச்சாரத்திற்கும் நுகர்வோனாக மட்டுமே எப்படி மாற்றப்பட்டு விட்டோம் என்பதையெல்லாம் இந்த பின் காலனித்துவ சூழலிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே பாடல்ல இரும்பு தொழிலை பற்றின ஒரு செய்தி வருகிறது. கொல்லன் விசைத்து, இந்த பாடல் பார்த்தோன்னா அகநானூற்றிலே 224வது பாடல்ல வருகிறது. கொல்லன் விசைத்து வாங்கு துருத்தியின் வெய்ய அப்படின்னு ஒரு பாடல் அடி வருது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவூர் முழங்கிழார் மகனார் பெருந்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு புலவர் இதை பாடி இருக்கிறாரு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல், அகநானூற்று பாடல். வினை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது அப்படின்னு ஒரு துறை வருது. இது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பாடலுக்குள்ள போறதுக்கு ஒரு வாசகனுக்கு எவ்வளவு ஒரு திறப்பை கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் சிந்தித்து இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம வியக்கத்தக்க ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். அப்ப இந்த பாடல் என்ன அப்படின்னா, வினை முடித்து மீளுகின்ற தலைவன் ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கலாம், அல்லது வியாபாரம் செய்ய போயிருக்கலாம், அல்லது கல்வி படிப்பதற்காக எங்கேயோ சென்றிருக்கலாம். அவன் அந்த அந்த காலம் முடிந்தது, அவன் மீண்டும் வீட்டுக்கு வருகிறான் அல்லது அவனுடைய நாட்டுக்கு வருகிறான். அப்போ அவன் தேர்ப்பாகன்னு சொல்றான், கொஞ்சம் வேகமா போ, சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம், இப்பயே மணி 5:30 ஆயிடுச்சு, வானத்துல சூரியன் மறையுது, பறவைகள் எல்லாம் அது கூடு சேருது, அப்ப நாம வேகமாக போகணும் இல்லையா? எனக்காக அந்த அந்த என்னுடைய மனைவி காத்து கொண்டிருப்பா. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல அந்த அந்த காத்திருத்தல் என்பதை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஏன்னா நிறைய பாடல்கள் அது வருது. நம்ம இன்றைக்கே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணப்படுவதற்கு நம்ம ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு காரை எடுத்துக்கோங்க, நம்ம அவன் ஆக்சிடென்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அவ்வளோ வேகமாக மோதுன்னா அந்த காரில் பயணப்படக்கூடியவர்கள் பாதிக்காத அளவுக்கு எப்படி நம்ம ஒரு காரை தயாரிக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம செல்லும் பொழுது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போ நான் 6 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நான் 6 மணிக்கு போகலைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு யோசிப்பாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அவர்கள் வருகின்ற வழியில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் மிகவும் தயங்குவார்கள் இல்லையா? அப்போ அந்த தலைவன் சொல்றான், நீ 10 நிமிஷம் லேட்டா போனா என்னுடைய தலைவி அங்க என்ன செய்வா, என்னமோ ஏதோன்னு ரொம்ப பதட்டத்துக்கு உள்ளாயிருவா, ஆகையினால கொஞ்சம் வேகமா போ அப்படின்னு அந்த தேர்ப்பாகனுக்கு சொல்றதுதான் அந்த பாடல். அப்படி சொல்லும் பொழுது இந்த வரியை அந்த புலவனை எழுதுறாப்புல என்ன எழுதுறாருன்னா, கொல்லன் விசைத்து வாங்கு துருத்தியின் வெய்ய அப்படின்னு எழுதுறாரு. இது என்னன்னா ஒரு தொழில் சார்ந்த வார்த்தைகள். அப்ப ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்னது ஒரு அந்த அதை 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 ஒரு லெட்டரரியா சொல்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற வேற கூறுகளை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த குதிரை எப்படி போகணும்னு சொன்னா, எவ்வளவு வேகமா போகணும்னு சொன்னா, நீங்க ஒரு இரும்பு பட்டறை இருக்குது, அதுல பாத்தீங்கன்னா இரும்பு என்ன பண்றோம், நம்ம உருக்குறோம், உருக்கி ஒரு வடிவம் கொண்டு வரோம். அந்த உருக்கப்பட்ட அந்த இரும்பு கட்டிய அந்த அந்த கரியில இருக்கக்கூடிய அதுல போட்டு பழுக்க வைக்கிறோம். அப்போ பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த துருத்தியை ஊதுவாங்க. அந்த துருத்தியை ஊதும் போது அதுல இருந்து வரக்கூடிய காத்து போய் அந்த கரிகளை நெருப்பாக்கி அந்த இரும்பை பழுக்க வைக்கும். பிறகு அந்த இரும்பை எடுத்து அவர்களுக்கு வேண்டப்பட்ட வடிவத்திலே அவர்கள் வேல் செய்வதோ வாள் செய்வதோ வடித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த அந்த கொல்லன், இரும்பு கொல்லன் செய்கின்ற ஒரு தொழில் சார்ந்த ஒரு பண்பை இந்த இடத்துல ஒரு புலவன் சொல்றான். அப்ப ஒரு இலக்கியம் ஒரு தொழில் சார்ந்த பண்பையும் நம்மளுக்கு கொண்டு கொடுக்குது. அப்ப தமிழனுக்கு இரும்பு சார்ந்த அறிவு இருந்திருக்கிறது,
இரும்பை மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. அதே போல பிரித்தெடுத்த இரும்பை என்ன வடிவத்திற்கு அதை ஒழுங்கமைப்பது, எந்த அச்சிலே அதை சரி செய்வது, அல்லது சம்பட்டியால் அதை அடித்து ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்ற அளவுக்கு கூட அவனுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பாக. அப்ப ஒரு கருவிகளை நாம உருவாக்கக்கூடிய அளவுக்கு சொந்த ஒரு அறிவு சார்ந்த மரபை கொண்டவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை இந்த வரியின் மூலமா நாம் பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் இந்த இந்த இது எப்படி கற்றுக்கொண்டான்? இப்ப நம்ம வெறுமனே அந்த வார்த்தையிலிருந்து மட்டும் கிடையாது. அப்ப அவன் துருத்தின்னு ஒண்ணு சொல்றான். அந்த துருத்தின்ற கருவி எப்படி உருவாக்கப்பட்டது? அவனுக்கு எந்த ஒரு இயற்கை சூழல் இந்த கருவி தயாரிப்பதற்கான ஒரு அறிவை அவனுக்கு வழங்கி இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு மண்ணிலே இரும்பு துகள் இருக்கிறது என்பதை அவன் எப்படி அடையாளப்படுத்தி கொண்டான்? ஆக இரும்பு துகள் தமிழகத்திலே எங்கே கிடைத்திருக்கிறது? கிடைத்த இரும்பு துகளை அவர்கள் எப்படி அதை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள்? இப்படி போன்ற நிறைய கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது இதையெல்லாம் நடந்திருக்கிறது, செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம சில பாடல்கள்ல சில வரலாற்று பின்புலங்களை பார்க்கும் பொழுது இரும்புகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய போர்கள் நடந்திருக்கிறது என்றதாக சான்றுகள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இரும்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. தொழில் வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு, கருவிகளுடைய மேம்பாடு இருக்கு. ஒரு ஒரு நிலை விவசாயம் ஒரு விவசாயம் செய்வதற்காகவோ, ஒரு போரை தொடர்ந்து நடத்துவதற்காகவோ, அரச மரபை உருவாக்குவதற்கோ இரும்பு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படி ஜியோ பொலிட்டிக்கல்ல அந்த டாலரைசேஷன் அல்லது பார்த்தோன்னா ஆயில் பிஸ்னஸ், இல்லைன்னா இன்னைக்கு கோல்டு எப்படி ஒரு 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 இன்டர்நேஷனலா ஒரு ஒரு சிக்கலை உருவாக்குகிறதோ, அது மாதிரி அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு தாது பொருளாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பண்பை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தது மட்டுமல்லாமல் அதை உருக்கி வடிவமைத்து அதை விவசாய பணிக்காகவோ, போர் சார்ந்த பணிக்காகவோ, கட்டடம் கட்டுவதற்கான பணிக்காகவோ இவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இந்த அறிவு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, இந்த துருத்தியை அவர்கள் எப்படி வடிவமைத்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பது போன்ற சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு ஏற்படுகிறது. ஆக நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை ஆழமாக உற்று நோக்கி தனக்கு தேவைப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை அவர்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இதிலிருந்து நாம் பெற முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் புறநானூற்றுல 170வது பாடல். இதை பார்த்தீங்கன்னா உறையூர் மருத்துவன் தாமோதரனார் அப்படின்ற ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு. பாகைத்திணை பாடல். இதுவும் ஒரு வீரத்தை பற்றி தான் பாடுது. இதுல பார்த்தீங்கன்னா பிட்டங்கொற்றன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னனை பற்றின ஒரு பாடல். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, போர்க்களத்துக்கு போனானா முதல் வீரனா நின்று மற்ற வீரர்கள் பாதிக்கக்கூடாத அளவிற்கு முன்னணியில் நின்று போர் செய்து வெற்றி பெறக்கூடியவனாக இருப்பான், அல்லது முதல் அம்பை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட வீரன் அவனோடும் சண்டை செய்யாதீர்கள் அப்படின்னு அந்த புலவர் பாடுவதாக அந்த பாடல். இப்ப இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வருது, இரும்பு பயன்படுக்கும் கடுங்கை. வார்த்தைகளை பார்த்தீங்கன்னாலே கடுங்கை கொல்லன் விசைத்து எரி கூடமோடு பொறும் உலை கல் அன்ன வல்லாளன் அப்படின்னு அந்த வரி வருது. அப்ப அந்த வல்லாளன் அந்த பிட்டங்கொற்றன் அப்படின்ற அந்த போர் வீரன் அல்லது அந்த அரசன், அந்த தளபதி, அந்த சிற்று அரசன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னா உலைக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இந்த உலைக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இரும்பை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கல் மேல வச்சு சம்பட்டியால் அடின்னு அடிப்பாங்க. கீழே இருக்க கல் உடையாது. அந்த பழுத்த இரும்பு என்ன ஆகும் அப்படின்னா தனக்கு தேவையான வடிவத்துக்கு அது வரும். வில் வடிப்பதோ, வேல் வடிப்பதோ, அருவாள் செய்வதோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அந்த வடிவத்துக்கு வரும். அப்ப சம்பட்டியால் அந்த பழுத்த இரும்பை அடிப்பதற்கு தாங்குகின்ற ஒரு கல்லு தான் அந்த உலைக்கல். அப்ப அந்த கல்லை அவர்கள் எவ்வளவு அதை நேர்த்தியாக அதை
வெட்டி எடுத்திருப்பார்கள், அந்த கல்லை எப்படி சோதித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கல், அந்த பாட்டுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அந்த கல் மாதிரி உறுதியான ஒரு வீரனாக அவன் இருந்து சண்டை செய்வான் என்பதுதான் கருத்து. ஆனால் இங்க நம்ம அந்த பாடலுடைய அர்த்தத்தோடு நம்ம நிற்க, அது 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 ஒரு பாடல், அது ஒரு இலக்கியமாக அது இருக்கிறது. ஆனால் இங்கு தமிழருடைய ஒரு தொழில்நுட்பம் வந்து இங்கு பேசப்படுகிறது. என்ன தொழில்நுட்பம் பேசப்படுகிறது என்று சொன்னால், கடுங்கை, அந்த வார்த்தையை வந்து பார்த்துங்க, கடுங்கை. அப்ப அந்த இரும்பை வந்து சம்பட்டியால் அடிக்கவருடைய கை எப்படி இருக்கும், ஒரு வன்மையான, ஏன்னா இரும்பே ரொம்ப வன்மையான பொருளா இருக்குது. அதை அதை உருக்கி உருமாற்றி அதை தனக்கு தேவையான வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கொல்லனுடைய கை வந்து கடுங்கை அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அந்த தொழில் சார்ந்த அனுபவம் வந்து அந்த புலவருக்கு இல்லாம எப்படி இதை எழுத முடியும்? அவர் ஒரு கொல்லம் பற்றைக்கு போய், ஒரு இரும்பு பற்றைக்கு போய் அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் அவன் கண்டு பார்த்து அந்த அந்த நுணுக்கத்தை அறிந்தனாலதான் அந்த வார்த்தையை அவனால பயன்படுத்த முடியுது அந்த கவிதைக்குள்ள. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு புலவனுக்கும் ஒரு இரும்பு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒரு கொல்லனுக்குமான ஒரு உறவு எவ்வளவு இணக்கமா இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்டீல் ஃபேக்டரிக்கு நம்ம போறோமா? நம்மளுக்கு போக முடியுமா? அது எங்கேயோ ஒரு பெரிய ஃபேக்டரியில இருக்குது, அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரும்பு அப்படின்ற ஒரு செயல்பாடு என்பது மக்களோடு இணைந்ததாக இருந்திருக்கிறது, மக்களுக்கு இலகுவான ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை தான் நான் பார்க்கிறோம். அந்த வகையில ஒரு இரும்பு சார்ந்த அன்னைக்கு வந்து அதுதான் பிரதானமான ஒரு தொழில்நுட்பம். அதுல வந்து தமிழர்கள் ரொம்ப தேர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக, ஆழமான அறிவு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். அதே பாடல வந்து ஒரு வரி வருது. என்ன வரின்னு கேட்டீங்கன்னா, மறை பிரித்து உண்ட நெல்லி வேலி அப்படின்னு ஒரு வரி. இப்ப எங்க ஊர்ல, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருநெல்வேலின்னு ஒரு ஊர் இருக்குது. நெல்வேலி அப்படின்றது அதுக்கு பேரு. நீங்க எங்க போனாலும், இப்போ ஒரு தெருவுல நடந்தீங்க, ஒரு ரோட்ல நடந்தீங்கன்னா 2 பக்கமுமே என்னது, நெல் பயிர் தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு வேலி கட்டின மாதிரி உயர்ந்து நிற்கும். அதனால அதுக்கு பேர் நெல்வேலி. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மறை பிரித்து உண்ட, இந்த மான்கள்லாம் வந்து கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அப்படி எங்க பார்த்தாலும் வந்து என்னதுங்க, நெல் வந்து என்னது, ஒரு வேலி மாதிரி. அதாவது அந்த அளவுக்கு அவங்க உழவு தொழிலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை சொல்றாங்க. ஏன்னா உழவு தொழில் என்பது மனித நாகரிகத்திலே மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா குறிஞ்சி நிலத்திலிருந்து முல்லை நிலத்துக்கு வந்து, முல்லை நிலத்திலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்வு இல்லாம ஒரே இடத்தில் தங்கி வாழுகின்ற வாழ்க்கை தான் மருத நிலம். அப்ப மருத நிலம் என்பதுதான் உழவு தொழிலுக்கானது, அரசாட்சிக்கானது. அப்ப முல்லை நிலத்தில் இருந்த ஆண்டான் அடிமை சமூகம், தொடர்ச்சியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு திரிந்த ஒரு சமூகம் நிலைத்த சமூகமாக, அரச சமூகமாக மாறியது வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழிலாளர் தான். அப்ப அந்த உழவு தொழில் வந்து எப்படிப்பட்டதா இருந்திருக்குது என்பதை பற்றி இந்த பாடல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப உணவு உற்பத்தி என்பதிலே மிக ஆழமான அறிவு படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்மளுக்கு விவசாய வேலைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய நேர்த்தியான ஒரு செயல்பாடு. கல்வி அறிவே இல்லாத ஒரு விவசாயி அவ்வளவு நேர்த்தியாக ஒரு விவசாயத்தை செய்கிறார். சரியான காலத்தில், சரியான நேரத்தில், சரியான ஒழுங்கமைப்பில், சரியான நேர்த்தியோடு அந்த செயலை செய்கிறார். ஆக கல்வி அறிவு இல்லாதவர், பள்ளிக்கூடம் செல்லாதவர்கள் எப்படி இந்த நேர்த்தியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? எப்படி அந்த பருவ காலத்தை உணர்ந்து கொண்டார்கள்? இந்த காலகட்டத்தினுடைய பருவ பயிர்களை அவர்கள் எப்படி உணர்ந்து கொண்டார்கள்? இதெல்லாம் வந்து மிக ஒரு ஒரு தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு உற்பத்தியில வந்து ஒரு நிறைவான நிலையில இருந்தாலும் கூட, நாம் நம்முடைய தொடர்ந்து மரபை நம்ம பார்க்கும் பொழுது, நாம் உலக அளவுக்கு ஒரு உணவு உற்பத்தியிலே நாம் வந்து ஒரு ஏற்றம் நின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. இன்னைக்கு ஏகப்பட்ட ஹைபிரிட்ஸ் வந்து வெளிநாட்டுக்காரன் தான் நம்மளுக்கு விதையை கொடுக்குறான். அப்ப எங்கிருந்து அந்த விதைகள் அப்ப எப்படி வந்தது? இது இன்னைக்கு நம்மளுக்கான மரபு அந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் சிதைக்கப்பட்டு விதைகளை நம்ம வெளிநாட்டுல இருந்து மான்சாண்டோ போன்றவர்கள்லாம் அங்கிருந்து அவர்கள் நம்மளுக்கு கொடுக்குறார்கள். பருத்தி விதைகளோ அல்லது கத்திரிக்காய் விதைகளோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெல் விதைகளை கூட அவர்களிருந்து வாங்கி நம்ம என்ன செய்யறோம், உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய மரபு ஏன் இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நாம் தொலைத்து விட்டோம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அடுத்த ஆச்சரியம் வந்து நெசவு தொழில் தான். தமிழர்கள் நெசவு தொழிலை வந்து அந்த ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்பு இருந்தே ஆடை சார்ந்த ஒரு புரிதலும் பார்வையும் நம்மளுக்கு இருந்திருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து சொல்றதுனால புறத்துல வந்து 189வது பாடல் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். இப்போ நீங்க வந்து இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையைக்கே நீங்க வந்து நம்மளுடைய ஒரு செறிவான சிந்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, மதுரை ஊர் பேரை சொல்லிட்டான், கணக்காயனார் மகனார், அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டாங்க, அவருடைய பையன் நக்கீரனார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மரபு தொடர்ச்சியை நாம வந்து உருவாக்கி வச்சிருந்தவங்க இப்ப கடந்த ஒரு 500 ஆண்டுகளாக அதை அப்படியே இடையில வந்து துண்டிச்சுட்டு வந்து ஒரு மரபை விட்டுட்டு வந்து நம்ம நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவியல் திணையிலிருந்து ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிலற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் ஞாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் கொக்கும்மே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமினே தப்புன பலனே. ரொம்ப இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து உலகத்துக்கே வந்து வழிகாட்டக்கூடிய அளவுக்கான ஒரு அறிவு மரபு நம்ம கிட்ட இருந்திருக்கிறது. இங்க 2 விஷயத்த தெளிவா சொல்றாங்க. 9 நாளில் உடுப்பது 2 இல்லையா? ஒரு மனிதனுக்கு வந்து இது அடிப்படை அப்படின்றது. 2வது ஒண்ணு சொல்றாங்க, டே செல்வத்து பயனை ஈதல் இல்லையா? நீ வந்து உன்னுடைய செல்வம் இருக்குது அப்படின்னா பிறருக்கு கொடுத்து பழகு, பிறருக்கு பிறரோடு பகிர்ந்து பழகு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்த தெளிச்சி எப்படி இது எப்படி அவங்க என்னன்னா, இந்த பாடல் வந்து எழுதப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு எப்படி இந்த வரி எப்படி அவனுக்கு வந்திருக்கும்? செல்வத்து பயனை ஈதல் அப்படின்ற சொல் வந்து அவனுக்கு எப்படி வந்திருக்கும்? அப்ப எந்த அளவுக்கு அவன் சமூகத்தோடு நெருக்கமானவனாகவும் சமூக வளர்ச்சியோடு நெருக்கமானவனா இருந்திருக்கிறான் அப்படின்றதான் பார்க்கணும் இல்லையா? முதல் வரி எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கது. நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்து இந்த வரி எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தையே அவங்க சொல்றாங்க. இப்ப நாமளே எடுத்துக்கோங்க, இப்ப நாங்க இந்தியாவில தான் வாழ்றோம், தமிழகத்துல தான் வாழ்றோம். பெரும்பாலும் தமிழகத்துல இப்ப பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனா தமிழகத்தை தாண்டி எவ்வளவு இடங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆக ஒரு இந்திய குடிமகனா என்னால இந்தியாவுக்குள்ள கூட போக முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை சூழல் இல்லை. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிரத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ராஜஸ்தானை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய தலைநகரம் வந்து டெல்லி. டெல்லியை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இன்னைக்கு 2026ல 21ஆம் நூற்றாண்டுலயே நாம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுதுனான், தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படின்னு எழுதுனான். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடலுமே வந்து அவங்களுக்கு எல்லாம் கிடையாது, எல்லாமே என்னது என்னுடைய வெண்கொடை, என்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னு அந்த வரியை எழுதுறாங்க. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் வந்து அந்த அந்த சிந்தனை பரப்பு வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாறி இருப்பாரு. இது நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல இந்த உலக பார்வை அவர்களுக்கு இருக்குது. இப்ப தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா வேங்கடம் முதல் குமரி முறை அப்படின்னு ஒரு எல்லை சொல்றாங்க. அது இல்லாம இந்த உலகமே அப்படின்னு ஒரு ஒரு பார்வை வந்து இருந்துகிட்டே இருக்குது. பக்தி இலக்கியத்திலயும் அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது, சங்க இலக்கியத்திலயும் அந்த மாதிரியான வார்த்தை இருக்குது. இந்த உலகம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இது எப்படி அவங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. சுத்திலும் கடல் இருந்ததா, அவங்க வந்து தமிழகத்தை தாண்டி எந்த எல்லை பரப்புக்கு அவர்கள் போயிருப்பார்கள், எப்படி இந்த ஏன்னா பூமி இப்படிப்பட்டது அப்படின்றதே 200 வருஷத்துக்குள்ளதான் சிந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து இந்த உலகம் அப்படின்ற இந்த பார்வைக்குள்ள வந்து எப்படி எந்த அளவுகோல் இருக்கு? இப்ப சூரியன் உதிக்குது மறையுதுன்ற அளவுகோலா, அது கடல் பயணத்தின் மூலமாக அவர்கள் ஒரு உலகத்தை வந்து கட்டமைத்தார்களா, அல்லது இவர்களுக்கு இந்த கட்டமைப்பை தந்த அந்த சிந்தனை மரபு வந்து எங்கிருந்து தொடங்குதுன்றது ரொம்ப அரிதான ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் அது எல்லா புலவர்களுமே அந்த அந்த பார்வைக்குள்ள வர்றாங்க. இந்த உலகம் எப்படி, இந்த உலகத்தினுடைய தன்மை, இந்த உலகத்தையே ஆழ்ந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வெண்ணிக்கு வைத்தியார் கூட அந்த பாட்டு பாடுவார், என்னது நீ வானத்தோட உயர்ந்தாளா, கடலெல்லாம் தாண்டி போயிருவியா, இந்த உலகத்தை விட்டு எங்க போயிருவ. அப்ப அந்த உலக பார்வை, உலகம் அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு வந்து இவர்களுக்கு வந்து இருக்குது.
இது எப்படி உருவானதுன்றது தான் நம்மளுடைய ஆராய்ச்சி பண்பாக நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 9 நாளில் உடுப்பவை 2 அப்படின்றதான் 9. இப்போ உணவு சார்ந்த தெளிவும் தமிழனுக்கு இருந்திருக்குது, ஆடை சார்ந்த தெளிவும் தமிழனுக்கு இருந்திருக்குது. ஆக எப்படி இந்த ஆடை அவர்கள் எப்படி உருவாக்கி இருப்பார்கள்? எங்கிருந்து இந்த சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கும்? ஒரு பருத்தி செடியிலேருந்து பருத்தியை எடுத்து பருத்தியை பதப்படுத்தி அதை நூலாக்குறதுக்கு ராட்டைகளை சுற்றி அந்த நூலை ஒழுங்கமைச்சு அதுக்கு சாயம் போட்டு அதை நெய்வதற்கான ஒரு தறி நெசவு முறையை உருவாக்கி அதை துணியை அவர்கள் அப்புறம் ஆடையாக தைத்து, இது ஒரு பெரிய ஒரு சிந்தனை, ஒரு தொழில்நுட்ப போக்கு. இப்ப இந்த சிந்தனை தொழில்நுட்ப போக்கு எப்படி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், எங்கிருந்து இது அவர்களுக்கு வந்தது அப்படின்றதுதான் ரொம்ப வியப்பான, இதுக்கான நம்மளுக்கான ஆழமான இருந்ததுன்னு சான்று கிடைக்குது. இவர்கள் இப்படி உடுத்தினார்கள், பஞ்சிலிருந்து நூற்றார்கள் அப்படின்னு கிடைக்குது. ஆனா இந்த சிந்தனை தோன்றுவதற்கான அழுத்தம் எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு அது ஒரு நீண்ட நம்மளுக்கு தொல்லியல் சான்றுகளை நோக்கி தொடர்ச்சியான பயணப்பட வேண்டிய தேவை தான் நம்மளுக்கு இருக்குது. இப்ப கீழடியில கூட அவங்க அதை பத்தி நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நெசவு தொழில் சார்ந்த கருவிகள், மற்ற நிறைய சின்ன சின்ன பொருள்களை எல்லாம் அவர்கள் அங்கே எடுத்திருக்கிறார். எடுத்து ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்குறோம், இன்னைக்கு நான் தறி செட்டுக்கு போகிறோம், நாடா இருக்குது, ஒரு தறி நெய்யக்கூடிய தறி நெசவு இருக்குது, அல்லது எந்திரமாக்கப்பட்ட நெசவு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ கடந்த ஒரு 200 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதுக்கு என்ன பொருளை பயன்படுத்தி இருப்பார்கள்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதற்கு என்ன பொருளை பயன்படுத்தி இருப்பார்கள்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன பொருள் கிடைச்சிருக்கும் இல்லையா? கற்களை வைத்துக்கொண்டோ அல்லது மர சில்லுகளை வைத்துக்கொண்டோ இதை எப்படி இவர்கள் இதை ஒழுங்குபடுத்தி இருப்பார்கள்? அப்படிலாம் நாம் சிந்திக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வியப்பு நம்மளுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அவர்கள் சோர்வடையவில்லை, அவர்கள் இதெல்லாம் முடியாது என்று நினைக்கவில்லை, அதனுடைய தொழில்நுட்பத்தை தொடர்ச்சியாக சிந்தித்திருக்கிறார்கள். ஆக ஒரு அறிவு மரபு தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு அறிவு தொடர்ச்சி, ஒரு அறிவு மரபு, தொழில் சார்ந்த அறிவு மரபு வந்து கொண்டே இருந்திருக்கிறது என்பதை தான் ஏன்னா இது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு செய்ய முடியாது. 100 தவறுகளுக்கு அப்புறம் 100 தோல்விகளுக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி கிடைக்க முடியும். அப்ப இந்த தொழில்நுட்பத்துக்கு அவர் பெறுவதற்கு எவ்வளவு முயற்சியை செய்திருப்பார்கள், எவ்வளவு ஆய்வுகளை செய்திருப்பார்கள். தலைமுறையாக அவங்க தாத்தா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க, அப்புறம் இவரு பண்ணியிருப்பாரு. இப்ப எத்தனை தலைமுறைகளை கடந்து இது ஒரு ஒழுங்குக்குள்ள வந்திருக்கும். இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வியப்பு நம்மளுக்கு மேலிடுவதை நான் பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா, வணக்கம் ஐயா. இன்னொரு 5 நிமிடம். சரி, முடிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புறநானூற்றுல 125வது பாடல் ஒண்ணு, பெருஞ்சாத்தனார் அப்படின்ற ஒரு பாடினார். இதுல ஒரு வரி அழகா சொல்லிட்டார், பருத்தி பெண்டின் பணுவல் என்ன. இன்னைக்கு நாங்க அந்த பணுவல்ன்ற வார்த்தை இன்னைக்கு நாங்க பயன்படுத்துறோம் டெக்ஸ்ட்ன்றதுக்கு. அமைப்பியல் கோட்பாடு ஸ்ட்ரக்சரலிசத்துல டெக்ஸ்ட்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா தமிழாக்கம் பண்ணும்போது நாங்க அந்த பணுவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆக அந்த சொல் சங்க காலத்துல இதுல வருது. இந்த பணுவல் அப்படின்னா அந்த பருத்தியெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு ஒழுங்கமைப்புப்பட்டு ஒரு பண்புகளை கொண்டு வரக்கூடிய ஒண்ணுதான் அந்த பணுவல். இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூல் நூக்குறத செய்வாங்க. அப்ப அந்த பருத்தியை நூலாக நொறுக்கக்கூடிய இந்த பெண்கள் இருக்கக்கூடிய பண்பு அப்படின்னு இந்த ஒரு வரியை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு சொல்றாங்க. இது வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வணிகத்தை பத்தி இதெல்லாம் நான் அதுல ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். வணிகம் நிறைய அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு வரிகள் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு அப்படின்னு ஒரு பாடல் அடி இருக்குது. இப்ப நெல்லுக்கு என்ன மதிப்பு கொடுத்துக்கிறாங்களோ அது உப்புக்கு கொடுத்துருக்குறாங்க, அல்லது உப்புக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்குறாங்க நெல்லுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு பொருளை என்ன மதிப்பு படுத்துவது. இப்போ ஒரு சோப்பு இருக்குன்னா இது 40 ரூபாய் வைக்கிறோம்னா எப்படி மதிப்புப்படுத்துவது, அது ஒரு விலை எப்படி நிர்ணயிப்பது, இந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்து அவங்க பண்டமாற்று முறையை பண்ணியிருக்கிறார்கள். ஆனாலும் அது அவர்கள் அந்த மதிப்பை எப்படி அந்த பதிப்புப்படுத்துவதற்கான சிந்தனை எப்படி இருந்திருக்குது என்பதுதான் இங்க நம்ம வியக்கத்தக்க ஒன்றாக இருக்குது. அப்ப நெல்லையும் உப்பையும் சமப்படுத்தி இருக்கிறார்கள்
அப்படின்றது தான் நம்ம பார்க்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிறைய பொருள்களை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இங்கிருந்து நிறைய பொருட்களை எல்லாம் அவர்கள் அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கிறது. இதுக்கெல்லாம் சங்க இலக்கியத்திலேயே நிறைய சான்றுகள் இருக்குது. குறிப்பாக பட்டினப்பாலையில இது தொடர்பான நிறைய சான்றுகள் வந்து எப்படி துறைமுகங்கள், இப்போ பாண்டிய நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொர்க்கை துறைமுகம், கேரள நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முசிறி துறைமுகம், சோழ நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா புகார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த வாணிபம் செய்வதற்கு அவர்கள் பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியில இருக்கக்கூடியவர்களும் கிரேக்ல இருந்தோ அல்லது வந்து மலாயில இருந்தோ அவர்களும் இந்தோனேஷியால இருந்தோ அவர்களும் இங்க வந்து வியாபாரம் செய்திருக்கிறார். இதுக்கான நிறைய சான்றுகள் எல்லாம் நம்மளுக்கு சங்க இலக்கியத்துல கிடைக்கின்றன. ஆக தொழில், அதாவது இரும்பு சார்ந்த தொழிலையும் சரி, நெசவு சார்ந்த தொழிலும் சரி, உழவு சார்ந்த தொழிலும் சரி, ஒரு வாழ்க்கையை அரசியல் சார்ந்து, அதாவது குறுநில மன்னர்களா இருந்து பெருநில மன்னர்களா இருந்து பேரரசர்களாகி நகரங்களை கட்டமைத்து ஒரு தங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பார்வையும் உருவாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு தமிழர்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பா காலத்திலிருந்தே அவர்கள் தொடர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்பதை இவற்றின் மூலமாக பார்க்க முடிகிறது. அரிய வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு விருப்பமான தலைப்பில் எனக்கு விருப்பமான விடயத்தை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நான் செய்து கொண்டிருக்கின்ற ஆய்வுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிக அருமையாக இருந்தது. ஒரு சிந்தனை களமாக இருந்தது இந்த அரங்கு. அப்படித்தானே எல்லோரும்? பெரிய ஒரு சிந்தனை களமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அல்ல, மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் அழைப்போம். எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். வடிவ கேட்டதோ நான் சொன்னது? மகிழ்ச்சிங்க. மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை அழைப்போம், உங்கள் கருத்துக்களை கேட்பது. பாருங்கள், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகின்றேன். இந்த இரும்பு பயன்பாடு பற்றி சொன்னார் அவர். இரும்பு இருந்தால்தான் நாகரிகம் வளரும். உலகத்திலேயே இரும்பு பயன்பாட்டை இரும்பை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தியவன் தமிழன். தொடங்கினார்கள். இந்த முன்காலத்தில் வந்த அழிவுதான் எங்களுக்கு இன்றைய நிலைப்பாடு என்பதை அவர் சூசகமாக சுட்டிக்காட்டினார். அதாவது இந்த அனத்தோலியா என்ற இடம் மத்தியதரைக்கடல் பிரதேசத்திலே இருக்கிறது. அவர்கள் இதுவரையும் சொல்லிக் கொண்டிருந்த என்னவென்றால், நாங்கள் தான் உலகத்திலே முதலாக இரும்பை கண்டுபிடித்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று தமிழகத்திலே இன்றல்ல 1876 இருந்து சரி இரும்பு பயன்பாடு பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய அரிக்கமேடு, மற்றது பக்கத்து அரிக்கமேடு தான் முக்கியமான இடம். அந்த இடத்துல இரும்பு பயன்பாடு இரும்பை நிலத்திலிருந்து எடுக்கிற இல்லை. அவர் சொன்னார், இரும்பு எப்படி உருவாக்குறேன். சரிதானே? இரும்பை முதல் அதனுடைய மூலங்களை திரட்டி உருக்கி இரும்பாக்கணும். இரும்பாக்கின பிறகு அதை பிறகு எஃகு ஆக்கணும். அதாவது எஃகு ஆக்கணும் இல்லையா? அதை இரும்பை அடுத்த கட்டம் எஃகு. அந்த கட்டமெல்லாம் செய்திருக்கிறான் தமிழன் என்றால் அவனுடைய சிந்தனை, வாழ்வியல், பொருண்மையம் என்பதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒன்று அவர் குறிப்பிட்டார், கடல் கடக்காதவன் நாகரிகத்தை உண்டாக்க முடியாது. வாஸ்கோ ட காமா தான் ஏதோ முதல் பயணம் செய்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த ஒரிசா பாலு என்றவருடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க வானொலியில, இந்த தொலைக்காட்சியில. உலகம் முழுக்க ஆஸ்திரேலியாவில இருந்து அலாஸ்கா வரையும், தென் சிலி நாட்டில இருந்து இங்க வடக்கு நாட்டு வரை உலக பந்திலே எந்தெந்த ஊர்ல தமிழ் ஊர் பெயர்கள் இருக்கிறார் அறிந்திருக்கிறார். இவர் தொடங்கின இந்த ஆராய்ச்சியினுடைய மூலம் உலகமெல்லாம் தமிழை அறிந்திருக்கின்றார். ஆனபடியத்தான் உலக சிந்தனை அவர்கிட்ட வந்தது. சும்மா வர முடியாது. சங்ககாலத்து புலவர்கள் உலக சிந்தனையோடு இருந்தார் என்பதற்கு உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள ஊர் பெயர்கள், அதான் முக்கியம். ஊர் பெயர்கள். இப்ப நாங்கள் பெண் பாவிக்கிறோம், அது ஊற்று பெயரான நாங்கள் தமிழ் சொன்னாலும் அது நாங்கள் கொண்டு வந்த இல்லை வழியாக்கள். ஆனால் இந்த ஊர் பெயர் வந்து அவையை உருவாக்க முடியாது. தென் அமெரிக்காவிலேயோ, அலஸ்காவிலேயோ, ஜப்பானிலேயோ, சீனாவிலேயோ, ஆப்பிரிக்காவிலேயோ
ஆஸ்திரேலியா, ஒரு நாடு, உலகம் பந்து முழுக்க தமிழர் இருக்கிறார்கள். தமிழ் இடப்பெயர் இருக்குது என்றால் தமிழ உலகம் சுற்றினான். பயணம் செய்கின்றவன் தான், முக்கியமாக கடற்பயணம் செய்கின்றவன் தான், செய்த நாட்டினர் தான் நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். இரண்டாவது விவசாயம், அதாவது காட்டு வாழ்க்கை, முல்லை நில வாழ்க்கை எல்லாம் முடிந்து அடுத்த கட்டம் நிலையாக வாழ்கின்ற இடம், அதான் விவசாயம். அப்ப கடல் வணிகம், விவசாயம் இரண்டும் பண்டை காலத்தில் செழித்திருந்தது. அந்த சும்மா சொல்லும் கடல் வணிகம், விவசாயம் என்ற சிந்தனையை மட்டும் அதுக்குள்ள எத்தனையோ நூற்றுக்கள் தேரை சொன்னார். அதான் பரிபாடலில் வருகின்ற படினப்பாளையில் வருகின்ற இந்த தேரை பற்றி சொன்னார்கள். வைகை பெருக்குக்கு எப்படி போறார்கள். அந்த திருச்சிமாவந்தூர் நகர் வீதியிலே ஒரு வாகனத்தை பார்க்கிறோம். அதுக்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதுபோலதான் சங்க காலத்தில் தேர்கள், குதிரை ஓடுகின்ற தேர்கள் இல்லையா, தேர்கள், வண்டி முதலான வாகனங்கள் இருந்தது என்றால் தமிழருடைய நாகரிகம்தான், அறிவியல் சிந்தனை தான் உலகத்திலே மிக பழமையானது என்பதை குறுகிய நேரத்தில் விரிவாக எடுத்து கூறினீர்கள் ராமச்சந்திரன் அவர்களே. உங்களுடைய சிந்தனைக்கு வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அவருக்கு எல்லாரும் சேர்ந்து பாராட்டி கொடுப்போம். மிக்க மகிழ்ச்சி, மிக பூரிப்படைந்தேன். அடுத்ததாக எங்களோட வளமையாக இந்த அரங்கிலே எங்களோட அண்ணாமலையில படித்த ஒரு பட்டதாரியும் பேசுவார்கள். இன்று பேச வருபவர் இவருடைய பேர் எங்களுடைய சிவவதனி பிரபாகரன் அவர்கள், அருமையான பேர். அவர்கள் எங்களுடைய அண்ணாமலை கலா வளாகத்திலே இளங்கலை பட்ட படிப்பு முடித்தவர். அவர் ஒரு ஊடகவியலாளர், நாட்டுப்பற்றாளர், நல்ல சிறந்த பேச்சாளர். இப்பொழுது வாருங்கள் அம்மா, மற்ற சமூக சேவையாளர். வாருங்கள், தாருங்கள் உங்களுடைய. முத்தமிழ் சங்கத்தில் இங்கே தமிழ் கடலாக ஒரு பெரும் அருவியை கொட்டி எங்களோடு இணைந்திருந்த முனைவர் ஐயாவுக்கு, முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதற்கு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய பேராசான் பாலசுந்தரம் ஐயா, பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயாவுக்கும், மற்றும் இந்த என்னுடைய ஆசிரியர்கள் எல்லோருமே இதில் இருக்கின்றார்கள், வாசி அக்கா, மற்றும் எனக்கு இந்த வாய்ப்புக்கு ஊக்கம் தந்த ஈசா ஆசிரியை, அவரை ஒரு எப்படி சொல்வது, வார்த்தைகளை அறிவே அந்த வகையில் எல்லோரும் இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் இந்த பெரும் அறிஞர்கள் கூடிய அவையில் வாய்ப்பளித்த எனக்கு முதற்கண் நன்றி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த அறிஞர்கள் கூடியிருக்கின்ற அவையில் எல்லோருமாக தமிழ் கற்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் தமிழ் தாயின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நன்றியை கூறிக்கொண்டு, இந்த தலைப்பை நான் ஏறெடுத்தேன் என்பதற்கு ஒரு சிறிய சொட்டு விளக்கம் என்னவென்றால், கடந்த தமிழ்ச்சங்க கூட்டத்தில் இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஐயா விக்னராஜா அவர் அந்த தொட்டு சென்றிருந்தார் எங்களுடைய பாவலர் பெருஞ்சித்திரார் பற்றி. அந்த உடனேயே எனக்கு ஆசையா இருந்தது. ஆனால் என்னவென்றால், ஒரு ஒத்திசைவு என்று சொல்வார்கள், ஒரே நேரத்தில் ஈசா ஆசிரியை என்னிடம் கேட்டிருந்தார், நீங்கள் பேச வேண்டும் என்று. அந்த வகையில் தான் இந்த தலைப்பை எடுத்திருந்தேன். ஏனென்றால் 2009 ஒரு பெரிய இனப்படுகொலைக்குள்ளான, இந்த நூற்றாண்டின் கொடிய இனப்படுகொலைக்குள்ளான தமிழினம் துவண்டு போயிருந்த பொழுது, நான் ஒரு முகநூலில் அப்பொழுது எழுத ஆரம்பித்த பொழுது தோழமைகள் ஊடாக இந்த பெருஞ்சித்திரனுடைய கவிதைகள் படித்தேன். ஏதோ செய்கிறது, ஏதோ எங்களை செய்கிறது என்ற ஒரு உணர்வு பெற்றேன். அதிலிருந்து அவருடைய கவிதைகளை தேடி தேடி கற்க ஆரம்பித்தேன். அதிலிருந்துதான் அவரை பற்றின ஒரு பெரும் ஆசை இருந்தது. எங்கேனும் ஒரு இடத்தில் அவரை பற்றி உறவுகளுக்கு சொல்ல வேண்டும், யான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் எடுத்து வர வேண்டும் என்று. அந்த வகையில் அவரை பற்றி சில துளிகளை தான் இங்கே எடுத்து வர முடியும். தமிழுக்கு ஒரு நல்லுலகில் தமிழுக்கு எழுச்சியூட்டிய பிற்கால கவிஞர்களிடையே 20ஆம் நூற்றாண்டில் போற்றுதற்குரிய கவிஞர் பாவலர் பெருஞ்சித்திரார் ஐயா, தமிழ் தேசிய தந்தை என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர். பார்த்தால் அப்படி அரிமா என்று சொல்வார்கள், ஒரு சிங்க முகம் அவருடைய தோற்றம். கவிதைகள் அதைவிட ஒரு சீரும் புலி போன்றவை. ஆனால் அவரை குரலை கேட்கும் பொழுது, அவருடைய உரைகள் கேட்டிருந்தேன், அவருடைய குரலை கேட்கும் பொழுது மென்போக்கில் இருக்கும், மென்மையாக இருக்கும். அதனால்தான் அவருடைய தலைப்பை இங்கே எடுக்கும் பொழுது தீன் தமிழும்
தீத்தமிழும் என்று எடுத்திருந்தேன். ஏனென்றால் அவருடைய தீஞ்சுவை தமிழுடைய அத்தனை சுவையையும் கொட்டியிருப்பது போல தமிழில் வருகின்ற எழுச்சியையும் முழுமையாக தமிழின் அடையாளம், தமிழருடைய அடையாளம் வீரம் என்பதையும் அவருடைய கவிதைகளில் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய தந்தை என்றும் அவருடைய தோற்றத்தாலோ அல்லது அவருடைய பாய்ச்சல், தமிழ் பாய்ச்சலாலோ அரிமா என்றும் அவரை அழைப்பார்கள். தமிழின உணர்வாளர்கள் இச்சவரையில் அவரை எடுத்து ஆளாமல் ஒரு எழுச்சி கவிதையை எழுத முடியாத அளவுக்கு அவருடைய நெருப்பு கவிதைகள் இருக்கும். ஒரு இதழாளர், சிறந்த இதழாளர், பேச்சாளர், தமிழ் தேசிய உணர்வாளர், தனித்தமிழ் இயக்க தலைவர், தமிழ் தேசிய உணர்வு மிக்க ஒரு போராளி, மக்கள் தொண்டர் என்று பல பரிணாமங்களை கொண்டவர். தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் அறிவார்கள் என்றால் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈழத்தமிழர்கள் அறிந்தது குறைவு. ஆனால் ஈழத்தமிழர்கள் அறிய வேண்டியவர் ஒருவர். ஏனென்றால் ஈழ விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய மக்கள் துவண்டிருந்த பொழுது ஒரு அடிக்க ஓட தெரிந்த தமிழர்களுக்கு மீண்டும் அவர்கள் எழுந்து போராடுகின்ற நிலை வந்த பொழுது அந்த ஈழத்து போராளிகளுக்கு தந்தையாக அடைக்கலம் கொடுத்த வீடு அவர்களுடைய வீடு. அது தேசிய தலைவராக இருக்கட்டும் அல்லது வேற்று இயக்கங்களில் இருந்த இளைஞர்களாக இருக்கட்டும், அவருடைய வீட்டில் தாமரை அம்மாவும் அவர் பாவலர்கள் பெருஞ்சித்திராரும் உணவு கொடுத்திருக்கிறார்கள், அன்பு கொடுத்திருக்கிறார்கள், வெளிச்சியூட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அடைக்கலத்தை நன்றியோடு நாங்கள் நினைவு கூற வேண்டும் இனமாக என்று இந்த பொழுதில் நாங்கள் அதை நினைவூட்டிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்ற ஊரில் துரசாமி குஞ்சம்மாள் இடையருக்கு மார்ச் 10, 1933 இவர் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் ராசமாணிக்கம். பின்னாளில் அவர் தன்னுடைய பெயரை தன்னுடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து துரை மாணிக்கம் என்று வைத்துக் கொண்டார். இவருக்கு கணக்க பெயர்கள் இவர் நிறைய எழுதியிருக்கின்றார். குழந்தை, மெய்ப்பித்தன், தயாளன், அருணமணி, பா உன் தும்பி. பாருங்கள், தும்பி விடு தூதெல்லாம் நாங்கள் இலக்கியத்தில் படித்திருக்கின்றோம். பா உன் தும்பி என்று தன்னுடைய பெயரை வித்தாரா அல்லது யாரும் வித்தாரெல்லாம் தெரியவில்லை. அப்படி ஒரு பெயர் இருக்கிறது. கவுனி, எனக்கு இன்று வரை பொருள் தெரியாது கவுனி என்றால் என்ன பொருள் என்று. பெருஞ்சித்ரா என்பது எல்லோரும் போற்றிய ஒரு பெயர். பாவலர் ஏறு, பாவலர் ஏறு என்பது இன்னும் ஒரு அவருக்கு நிலைத்த பெயர். இவரான பல புனைப்பெயர்கள் அவரோடு காலத்தால் நிலைத்திருக்கின்றன. இவருக்கு பாவலர் என்று பெயர் வைத்தவர் யார் என்று பார்த்தீர்களா, அது சுவையான ஒரு கதை. அதுதான் இவருடைய தமிழ் ஆசான், விட்டுக்கூடாத அடங்கா தமிழன் தேவனைய பாவாணர். இவரது ஆசானாக அவரை ஏற்றுக்கொண்டவர், அவர் ஏற்றுக்கொண்டது அவரைத்தான். தமிழ் மொழியினுடைய வலிமையை மிகுந்த மொழிக்காவலர் தேவனைய பாவாணருடைய அவரால் வைக்கப்பட்ட பெயர் தான் இந்த பெருமைக்குரிய பெயர் பாவலர் என்ற பெயர். இந்த தேவனைய பாவனருடைய தனித்தமிழ் இயக்கம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலமாக எங்கள் மொழிக்குள் வந்து ஊடுருவிய ஆரிய வருகையின் பின் வடமொழி சொற்கள் பல கலந்து நாங்கள் இன்று பேசும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறோம், இப்படித்தான் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி எங்களுக்குள் நிறைய சொற்கள் வடமொழி சொற்கள் கலந்திருக்கிறது. மகிழ்ச்சி என்ற அழகான தமிழ், கனி இருக்க காய் நாடு வரும் என்று நாங்கள் நினைக்காமல் தமிழ் இருக்க நாங்கள் வேற்றுமொழி துறையோடு என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கெல்லாம் ஒரு அடங்கா தமிழாக காவல் போட்டவர்கள் பெரும் காவலராக இருந்தவர் தேவனைய பாவாணர். அதற்காக தனித்தமிழ் இயக்கங்கள் ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் எல்லோரும் அந்த பெரும் அறிஞர்கள் சேர்ந்து அந்த வகையில் மறைமலை அடிகள், தேவனைய பாவாணர், பிரதிமாற் கலைஞர், திருவி கல்யாண சுந்தரனார், உமா மகேஸ்வரனார், சோமசுந்தர பாரதி, இவர்களோடு பாவலர் பெருஞ்சித்திரனார் மற்றும் ஒரு பெண்ணும் இருக்கின்றார். சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல, இதில் இவரும் முக்கியமானவர், நாலாம்பிகை அம்மையார் என்று பலருடைய ஒரு உழைப்பால் தான் இந்த தனித்தமிழ் இயக்கம் தோற்றம் பெறுகின்றது. 1916 ஒரு பிறமொழி கலப்பில்லாமல் தமிழர்கள் பேச வேண்டும் என்று. இப்பொழுது நான் வானொலியில் பணியாற்றுகின்றேன். இதை என்னால் இயன்றவரை முயற்சி செய்கிறேன் மக்களுக்குள் கொண்டு செல்வதற்காகவும். நாங்கள் பல விடயங்கள் நாங்கள் சொல்வோம். முன்னைய காலங்களிலிருந்து அது ஒன்றில் ஆங்கிலம் பேசுங்கள் அல்லது தமிழ் பேசுங்கள், வேற்றுமொழி கலந்து பேசக்கூடாது என்ற ஒரு விடயத்திலும், வடமொழி கலப்பின்றி நாங்கள் பேச வேண்டும் தமிழை என்ற விடயத்திலும் இயன்றவரை முயற்சி செய்கிறோம். அப்படி கொண்டு வர வேண்டும் என்பது நாங்கள் மொழிக்கு செய்கின்ற பெருங்கடன் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு பணியாற்றியவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த விழிப்பை உருவாக்கியவர்கள். அவ்வளவு இலகுவாக இருக்கவில்லை. என்றால் எங்களுக்குள் வழிபாடு வரை வடமொழி வந்து ஊடுருவி தமிழை சிதைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதற்காக போராடுகின்ற வலுவை எப்பொழுதெல்லாம்
மொழிக்கு ஒரு சிதைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் மொழியை காக்க மொழியை போராடும் நிலைக்கு மொழி மாந்தரை உருவாக்குவது எங்கள் தமிழ் மொழியின் சிறப்பு என்ற வகையில் தமிழ் எங்களை உருவாக்கி இருக்கிறது. இவ்வகையான நல்ல மொழிக்காக இவர்களை உருவாக்கி இருக்கிறதே சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எல்லோருக்கும் தாய்மொழி உயர்வு. ஆனால் உயிராக தமிழ் தாய்மொழிக்காக உயிர் கொடுத்த ஒரே மொழி என்று நான் நினைக்கின்றேன். அது தமிழாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் மொழிப்போரிகளுடைய ஈகச்சாவெல்லாம் உங்களுக்கு வரலாறுகள் படித்திருப்பீர்கள். மொழிக்காக உயிரள்ளி கொடுத்தவர்கள். இட்டுவரையில் ஈழத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் வரை மொழிக்காகவே. அது என்றால் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் தொலைத்து விட்டால் நாங்கள் அந்த இனம் வாழ்ந்த சுவடே அழிந்து போகும் என்ற ஒரு விடயத்தில் அந்த போராட்டங்கள் யாவுமே நடந்திருக்கின்றன. அந்த வகையில் உலகத்தின் தாய்மொழிகளின் தாயான மொழி தமிழ் மொழி உயர்வானது. அது போற்றப்பட வேண்டும், மட்டுமல்ல பாதுகாக்கப்பட வேண்டும். முனிவர் ஐயா இங்கே சொல்லியிருந்தார் தமிழுடைய சிறப்புகள் பலவற்றை சங்க இலக்கியங்கள் பண்டைய இலக்கியங்களில். அந்த சிறப்புகள் தமிழுடைய சிறப்பு வெறுமே தொன்மை மட்டுமல்ல தொடர்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றும் இப்பொழுது எங்கள் கண்முன்னே வாழ்கின்ற பாலசுந்தரம் ஐயா, இங்கே இருக்கின்ற என்னுடைய ஆசான்கள், இப்படியானவர்கள் மொழிக்காக செய்கின்ற முயற்சிகள் இன்னும் மொழிக்காக உழைக்கின்றவர்களா பலரும் உருவாக வேண்டும். அதுதான் இந்த மொழிக்கு நாங்கள் செய்யக்கூடிய மொழியை காப்பதற்காக சக வாழ்மாந்தர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த இடத்தில் தான் இவருடைய பாடல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சொட்டு மருந்து போல் இங்கே சொட்டு சொட்டாக தருகின்றேன், மிகுதியை நீங்கள் தேடும் பொழுது இன்னும் நிறையவே கற்றுக்கொள்வீர்கள். இப்படியாக அவருடைய கொள்கை வழி போராட்டங்கள் அதில் முக்கியமாக ஈழத்தில் அவ்வளவு ஹிந்தி வந்ததில்லை, ஆனாலும் வழிபாட்டு முறையில் வந்தது. தேவார தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று பாடல் தேவார பாடல் இருக்க நாங்கள் தரகர்கள் இணைத்து வழிபட்ட இனம். அப்படியாக தமிழகத்திலும் இருந்திருக்கின்றது. அந்த வகையில் மட்டுமில்லாமல் மொழியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு வந்து குந்தி இருந்தது இந்தி மொழி. அதற்கு ஒரு பெரும் நெடும் வரலாறு இல்லாத போதிலும் அது இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இந்திய முதல் குமரி வரை வாழ்ந்த தமிழர்களுடைய நாடு என்று தமிழ் அதிகாரத்தோடு இல்லை, தமிழ் அடையாளத்தோடு இல்லை. அது ஈழத்திலும் சரி தமிழகத்திலும் சரி. அப்படி ஒரு நிலையில் அது மொழி சிதைந்து போகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மொழிக்கு எதிரான அத்தனை பகைவர்களை எதிர்க்கின்ற நோக்கோடு தமிழ் மொழியில் எதிரியாக முதன்மையாக தமிழகத்தில் பார்க்கப்படுகின்றதாக ஹிந்தி இருப்பதனால் அதற்கு எதிராக அது என்ற அதிகார வடிவத்தில் வருவதனால் அதற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த வகையில் அவரும் பங்கு பெற்றிருக்கின்றார். பாவலரும் தமிழின பகை எதிர்ப்பு அதில் தான் தமிழ் விடுதலை போராட்டத்திலும் அவருடைய முழுமையான பங்களிப்பு இருந்தது. அது உணவு கொடுப்பது மட்டுமல்ல, ஊக்கம் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் அவர் இட்ட சாபம் முட்டும் என்று சாபம் போடுகிறார். பின்பு அதே மாதிரி ஒரு நடக்கும் பொழுது கேட்கிறார்கள் விசாரணையில், நீ இந்த ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறாயா? இல்லை. அப்ப சொல்கின்றார், ஏன் அப்படியே கவிதை எழுதிங்க? அப்ப சொல்றார், என்னுடைய இனத்தை அளித்தவர்களுக்கு நான் அப்படி சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு, அறச்சீட்டம் என் மொழிக்கடன் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்படி அவருடைய காட்சி அதுக்கு பிறகு சரி மன்னிப்பு கோட்டுட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டால் நான் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திமிராக சொல்றார். அதான் தமிழில் இருக்கின்ற அன்பும் அறமும், அந்த அறத்தில் மரம் ஒரு தனி அழகு. அப்படித்தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இவர் வாழ்ந்த சமகால கவிஞராக நாங்கள் பார்க்கலாம். அதுல அவருடைய திமிராகவே சொல்றார். கடைசி வரையும் அவர் அதற்கு தன்னுடைய அந்த அறச்சீட்டத்துக்கு எங்கேயுமே மன்னிப்பு கோரவில்லை. தன்னுடைய கடமை அது என்று சொல்கிறார். ஆனால் சில கால கவிஞர்களுடைய கவிதைகள் பலிப்பது உண்மையோ இன்னும் கண்ணதாசனுடைய கவிதைகளும் நாங்கள் பார்க்கலாம். சில விடயங்கள் முன்கூட்டியே சொன்னதை பார்த்திருக்கணும், வாலியினுடைய கவிதைகள் பார்த்திருக்கணும். அப்படி சமகால கவிஞர்களில் இப்படி இவருடைய கவிதைகளும் பலித்தன 2-3 விடயங்களில். அது ஆனாலும் எப்படி எந்த ஒரு குற்றங்கள் சொல்லப்பட்டாலும், என்றால் இவருக்கு மேல் 50 தரம் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அவருடைய கவிதைகள் தமிழின் சிறப்பை கருதி நாட்டுடைமையாக்கப்பட்டதுதான் இந்திய கல்வியலின் வரலாறானது தமிழகத்தில். இவரது கொள்கை வழி போராட்டங்கள் அது விட்டு கொடுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது, மொழி வழி இருந்திருக்கின்றது. வெறுமனே மொழியை பாடி போட்டு இருக்கவில்லை, அதுக்கேற்ற போல அவர் சிறையும் சென்றிருக்கின்றார். அடி வாங்கி மண்டை முடைபட்டிருக்கின்றது. வீட்டிலேயே தமிழ்நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய மகனை உருவாக்கி இருக்கிறார் பொழிலன் அவர்கள். இப்படி பல தமிழ் தேசிய விடுதலைக்காக விட்டு கொடுப்பு இல்லாமல் போராடியவர்கள் தான் போராடியவர். தமிழர்கள் தமிழை வேற்றுமொழி கலப்பின்றி பேச வேண்டும் என்பது மிக உறுதியா இருப்பார். அவரோடு பேசும் பொழுதே அந்த சுவை தெரியும். அவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள், அவர் உருவாக்கிய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
கல்லூரி படிக்கும் காலத்தில் அவருக்கு நிறைய பேர் இன்னும் இருந்தது. குழந்தை அருணமணி என்ற புனைப்பெயர்கள்ல மலர்காடு என்ற ஒரு கையெழுத்து இதழை முதலில் உருவாக்குகிறார் படிக்கிற காலத்தில். அது வளரும் பயிரை முறையில் தெரியும் என்பதற்கிணங்க பள்ளி பருவத்தில் அந்த மல்லிகை பூக்காரி என்ற காவியங்களை படிக்கிறார். இளம் பருவத்திலேயே இவருக்கு பாரதிதாசன் மீது ஒரு பித்து, அது எப்படி பாரதிதாசனுக்கு பாரதியார் மேல் ஒரு பற்று பித்து இருந்தது, அதனால்தான் பாரதிதாசன் என்ற பெயர் வைக்கின்றார் கனக சுப்புரத்தினம். அதே போல் இவருக்கு அவர் மீது ஒரு பெரிய பக்தி இருந்தது. அவருடைய படைப்புகள் அது நீங்கள் பாத்தீங்கன்னா தூங்கும் புலியை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், இதெல்லாம் அவர் பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல்கள். இவையெல்லாம் அவரை பாட வைத்தது இவ்வாறு. அதை நீங்கள் பார்க்கலாம். பாரதிதாசனுடைய தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை தமிழ் பெருமை பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா. இது எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள். இப்பொழுது அவருடைய பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் அதே வரிகள் அதே உணர்வுகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். புரட்சி பாடல் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் இவருக்குள் வந்த அந்த உணர்ச்சி ஊட்டிய வகையில் தான் இவர் ஒரு படி மேல் புலியாகவே பாய்ந்திருக்கின்றார். காவலர்களோடு சண்டை பிடித்திருக்கின்றார், சிறை சென்றிருக்கின்றார். தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல தமிழ் தேசியத்துக்காகவும் உழைத்திருக்கின்றார். பள்ளி பருவத்தில் தான் எழுதிய 2 காவியங்களை மல்லிகை பூக்காரி அவற்றை எடுத்துக்கொண்டு போகிறார். அங்கு ஆனால் அப்பொழுது அவரை காலங்கள் கழித்து கொய்யாக்கனி அவர் நூலை உங்களோட மன்னிக்கணும், உங்களோட முகம் தெரியல. ஓகே, இவர் கேட்காமலே பாரதிதாசன் என்ன செய்கிறார், கொய்யாக்கனியை எடுத்து அவரே தன்னுடைய அச்சகத்தில் வெளியிட்டார் என்று சொல்லி அந்த வரலாற்று குறிப்பில் நாங்கள் பார்க்கின்றோம். அது அவருடைய அதுல முன்னுரை முக்கியமாக எழுதியிருக்கிறார் அது பாரதிதாசன். அது இவருக்கு பெரிய ஒரு பேராக இருந்தது என்று சொல்லி இன்னொரு இடத்துல சொல்றார்கள். கற்றாரை கற்றவரே காமுருவர் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். தமிழ் அல்லவா. அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்றால் 3 இதழ்கள் அவர் நடத்தியிருக்கிறார். 1952 தென்மொழி என்ற தனித்தமிழ் ஒரு மாதாந்த இதழ், மாதம் என்றது தமிழ் சொல்லல, திங்கள் இதழையும். அதே போல் 1965 தமிழ் சிட்டு என்று சொல்லி சிறுவர்களுக்கு இவருடைய அதான் சொல்லுவாங்க. இங்கே தீஞ்சுவை என்று பார்த்தீர்கள் என்றால் சிறுவர்களுக்கு அவர் குழந்தையாகவே மாறிவிடுகிறார். பெரியவர்களுக்கு பக்குவமாக இருக்கின்றவர் எதிரியை கண்டால் அவர் புலியாக பாய்கிறார். இதுதான் அவருடைய அந்த பாடல்கள் இருக்கின்ற பொது விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டு விடுதலைக்கும் என்று தென்மொழி இதனை அவர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருந்த காலம். அதற்காக பல சட்ட சிக்கல்கள் எல்லாம் எதிர்கொள்கிறார். ஆனால் தமிழ் உணர்வு ஊட்டப்பட்டு இளைஞர்கள் பலர் திரள்கிறார்கள். ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்படுகின்ற வகையில் கருவிலேயே குழந்தைகளுக்கு தமிழ் எழுச்சி ஊட்டுங்கள் என்று பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற வகையில் அந்த இதழ் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் அதை விரும்பி படிக்கிறார்கள். இதனால் தான் இப்ப தமிழகத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிற இந்த நூல்கள் எதுவென்றால் அவருடைய தீஞ்சுவை மட்டும். தீஞ்சுவையை தள்ளி புறஒதுக்கி விட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு அணுகுண்டு போல, அது ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கும் என்று. ஆனால் நாங்கள் அதை மறக்க முடியாது. ஏனென்றால் இனத்துக்கு ஒரு அழிவு வரும் பொழுது அதுவும் கருவியாகிறது என்பதை நாங்கள் இங்கே உற்று நோக்க வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது இப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்ட பள்ளியில் இருக்கின்ற புத்தகங்களா இருக்கின்ற இவருடைய பாடல்கள் வெறுமனே தமிழ் உணர்வு மட்டுமல்ல, பொது அறிவு நிறையவே இருக்கும். உங்களுக்கு தெரியும், கவிஞர் வைரமுத்துடைய பாடலில் சிலவர்களில் விஞ்ஞானம் வரும். அதே போல் இவருடைய பாடல்கள் பல மெய்ஞான கருத்துக்கள் விஞ்ஞான கருத்துக்களையும் கொண்டு வருவார். தமிழ் அவருடைய மரபு கவிதையில் மிக உச்சமானவர். ஆனாலும் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் மரபு கவிதையை எப்படி எளிமையாக கொடுக்க முடியும் என்பதை அவர் கையாண்டிருக்கின்றார். 1981ஆம் ஆண்டு பாவாணருடைய இறப்பு இவருக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கிய ஒரு விடயம். அதுக்கு பிறகு உலகத்தமிழ் கழகம் என்பதை உலக தமிழின முன்னேற்ற கழகம் என்று மாற்றி புதியதாக ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அதன் தொடர்ச்சியாக 1982ஆம் ஆண்டு தமிழ் நிலம் என்ற இதழை தொடங்குகிறார். இந்த இதழ் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும், நாங்கள் இமய முதல் குமரி வரை ஆண்டோம், தமிழீழம் பிறக்க வேண்டும், தமிழ்நாடு பிறக்க வேண்டும், 2 தேச விடுதலைக்காக
அவர் முழுமையாக ஒரு போராளியாக தன்னை மாற்றிக்கொள்றார். ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டத்துக்கு விட்டுக் கொடுப்பு இல்லாமல் சமரசம் இல்லாமல் போராடுகிறார். எழுத்துக்களூடாகவும் அந்த குரல் கொடுக்கிறார். அதுக்காகத்தான் அவர் அதுக்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டவர். அப்ப அந்த காலத்துல தமிழ்நாட்டு விடுதலைக்காக போராடின தோழர் தமிழரசன் அவர்களோடு எல்லாம் இதற்கு தொடர்புகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கான புலவர் கலிய பெருமாள் அவர்களோடு எல்லாம் தொடர்புகள் ஏற்பட்டு அவர்களுக்கான ஊக்கங்களையும் இவர் வழங்குகிறார், அடைக்கலமும் வழங்குகிறார். இவருடைய 3 இதழ்களில் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இவற்றினூடாக இதழியல் துறைக்கு பெரும் பங்கு ஆற்றிய இவர் மரபு கவிதை, புது கவிதை நாயக்கினே சொன்னது போல மரபு தழுவிய பாடல்கள், தாய்மையுடன் நிரம்பிய ஒரு இளம் பெண் பெற்றெடுக்கின்ற அழகிய அறிவறிந்த நிறைமாத குழந்தைகள் போன்றவை இவை. சோம்பலாலும் அறிவு குறுக்கத்தாலும் மன இடிவாலும் பிதுக்கப்பெறும் இக்காலத்து மரபு தழுவிய பாடல்கள், தாய்மையுடன் நிரம்பாத பெண்ணொரு சான்ற ஒருத்தி, அரைகுறை முதிர்ச்சியோடு பெற்றெடுக்கும் உறுப்புகள், குறைவுற்று அழகும் அறிவும் குறைந்த குறைமாத குழந்தைகள் போன்றவை என்று கனிச்சாருக்கு முன்னுரை எழுதியிருக்கின்றார். முன்னுரை எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் அவருடைய கவிதைகளுடைய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அவருடைய கருத்து நிலைவாதத்தையும் பார்க்கலாம். அவர் இப்பொழுது கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, எண்சுவை என்பது, மக புகு வஞ்சி, அறுபருவத்தின் திருக்கூத்து, கனிச்சாறு 8 தொகுதி, ஒவ்வொரு கவிதை முத்துக்கள் போல, நூறாசிரியம், கற்பனை ஊற்று, உலகியல் 100, பள்ளி பறவைகள், இது குழந்தை பாடல் முழுதாக. 2 நிமிடங்கள் இருப்பில்ல. அப்படி என்று அப்ப அப்படியான ஒருவர் பல ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் இங்கே சொன்னது போல உங்களுக்கு தொட்டு சென்றிருக்கின்றேன். அவற்றில் நீங்கள் படிக்கும் பொழுது அவற்றிலிருந்து ஒன்று, என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துள்ளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். இது அவருடைய ஒரு பாடல் ஒன்று. இன்னொன்று, கெஞ்சுவதில்லை, பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, புவியில் வரும் எதிர் நின்று என்றொரு பாடல். இப்படி பல பாடல்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் அதனுடைய சீற்றத்தையும் பார்க்கலாம். சுருக்கமாக நான் இப்ப கொண்டு வந்த உரையினுடைய சுருக்கத்தை சொல்கின்றேன். குடிகள் நலம் பெற கொடு உன்னை தொண்டன் நீ என்று சொல்லி அவர் சொல்வார். அதில் இவர் ஒரு ஓவியரும் கூட, நுட்பமான ஒரு ஓவியர், ஒரு கலை இயற்கை செயல் கலைஞர், ஒரு இசையறிந்த பெரும் பாடுவர், ஒரு கற்பனை ஊற்று படைப்புகளில் வேந்தர், ஒரு மெய்யியல் பேரறிஞர், ஒரு மாந்த வடிவில் இருக்கின்ற அரிமா வடிவில் இருக்கின்ற மாந்தர், அரசுக்கும் நாட்டுக்கும் நேரடி தாக்குதல் நடத்திய ஒரு தலைமை போராளி, 20 முறைக்கு மேல் சிறை சென்ற அவர், 50 அரிய நூல்கள் படைத்த எழுத்தாளர், 10,000 பாடல்கள், 5,000 கட்டுரைகள் இயற்றிய பேரறிஞர், 50,000 நூல்கள் வாங்கி, இப்ப எங்களுடைய பாசமையாவுடைய பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா நூல்காடாக இருக்கிறது. அதுபோல் 50,000 நூல்கள் வாங்கி நூலகம் அமைத்து தன்னுடைய வீட்டிலேயே படிப்பை ஊட்டிய, பலருக்குள் அங்கே குருகுலம் மாதிரி பலரும் வந்து படிக்கின்ற ஒரு நூலகம் அது இருந்தது. அப்படியான ஒரு வெறியராக இருந்தவர், தமிழ் வெறியர் என்றே சொல்லலாம். 5,000க்கு மேலான மாநாடுகள், கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், சிறப்புரைகள், சொற்பொழிவுகள் ஆற்றியவர். 1000க்கு மேலான பகுத்தறிவு தமிழ் திருமணத்தை நடத்தியிருக்கிறார். அது எங்களுடைய ஐயர்கள் அப்படியெல்லாம் ஆரிய வழியில் இருக்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களை கடந்து தமிழ் வழி கல்யாணங்களை, திருமணங்களை செய்திருக்கின்றார். பல்வேறு போராளிகளையும் பல தமிழர்களையும் படைத்திருக்கின்றார். அவரும் பல போராளிகளின் பாசத்துக்குரிய தலைவராக இருந்திருக்கின்றார். இந்திய துணைக்கண்டம் உள்ளிட்ட 14 நாடுகளை வலம் வந்து வெளிநாடுகளுக்கும் சென்று தமிழ் பணியாற்றி இருக்கின்றார். இனப்பணியாற்றிய ஒரு தொடர் செயற்பாட்டாளர். 35 ஆண்டு காலம் இதழியல் துறையில் பணியாற்றியிருக்கின்றார். தமிழர் தேசிய தலைவருடைய மதிப்புக்குரிய தந்தை. பார்த்தவர்கள் சொன்னார்கள், அவரின் முன்னால் தேசிய தலைவர் கைகட்டி கதை பெற சொல்லுங்க ஐயா. அப்படி தேசிய தலைவர் கைகட்டி நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவ்வளவுக்கு அவர் மீது ஒரு பற்று பாசம் இருந்தது. தாமரை அம்மாள் உணவு கொடுத்தவர். இவராக பல வகையிலும் எங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் ஒரு காவலராக இருந்த
அவர் அவர் என்னையும் இந்த இனப்படுகொலை காலத்தில் துவண்டு போயிருந்த போன்ற தமிழர்களையும் மீட்க மீட்கவல்ல ஒரு மருந்தாக அவருடைய கவிதைகள் இருக்கின்றன என்பதனால் அதனை எடுத்து வந்தேன். என்னுடைய தமிழ் அறிவால் அல்ல, ஒரு நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று. மிக்க மகிழ்ச்சி பிள்ளை, மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். சென்ற மாதம் நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய உரையிலே பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்த்தோம். இன்றும் உங்களுடைய உரையிலே பார்த்தோம். அப்போ நீங்கள் இருவரும் எங்களுக்கு தமிழையும் தமிழ் உணர்வாளர்களையும் தமிழுக்காக பாடுபட்டவர்களையும் தமிழர்கள் என்றுமே நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டியவர்களையும் பற்றி பேசியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றியும் பாராட்டுக்கலாமா. நேரம் போதாத தன்மையினால உடனடியாக நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகின்றோம். முனைவர் திருமதி எங்களுடைய முனைவர் திருமதி வாசுகி நாகராஜ் அவர்கள் மிகச் சுருக்கமாக ஒரு தொகுப்புரை வழங்க இருக்கின்றார்கள். அதையும் கேட்டுக்கொள்வோம். முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களே, இன்றைய தமிழர் அறிவியல் சார்ந்த எங்களினுடைய அறிவு ஊற்றை எங்களுக்கு வழங்கிய ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர்களே, அறிஞர்களே, எங்கள் கல்விமான்களே, அனைவருக்கும் என் வணக்கம். சுருக்கமாக எங்களினுடைய ராமச்சந்திரன் ஐயா மிக அழகாக தமிழர்களின் மரபு எங்கிருந்து தொடங்குகிறது, எவ்வாறு தொடங்கியது என்கின்ற அந்த கால வரையறை நமக்கே தெரியாத காலத்தில் இருந்து அறிவியல் எவ்வாறு அவர்களுடைய இருந்தது என்பதையும், அந்த தொழில்நுட்ப சிந்தனை மரபு எப்படி நாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்பதையும், அறிவியல் சார்ந்த பொக்கிஷங்களின் கட்டமைப்புகளை எவ்வாறு அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதையும், அவர்களுடைய அறிவியல் நிலையிலே இருந்து பார்க்கிற பொழுது ஒரு செழுமையான சமூக பண்பாட்டினை கொண்டு வர வேண்டிய முறையிலே அரசு முறை, தேர்தல் முறை என்பன போன்று அவர்களினுடைய ஒவ்வொரு கட்டமைப்பும், அதாவது அவர்களினுடைய சிந்தனை நிலைமை எவ்வாறு 2000 வருடங்களுக்கு முன்பே இருந்தது என்பதை அவர் தொல்காப்பியத்தினை காட்டியும், தொல்காப்பியத்தினுடைய அகம்புற அந்த மரபு முறையை காட்டியும் நமக்கு எடுத்து கூறியதோடு, அடுத்ததாக நமது உலக பொருளாதாரத்திலே மற்றவர்கள் கிரேக்க ரோம மெசொப்பொத்தேமியா அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் இயற்கையோடு போராடி எப்படி நம்மை ஆய்வுக்குட்படுத்தி நமது சிந்தனை நிலையில் நாம், அதாவது முதற்பொருள் நிலமும் பொழுதும் என்கின்ற அந்த நிலம் முதல் கரு உரு என்கின்ற அந்த விடயங்களிலே எவ்வளவு சாதனை மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை பற்றியும், பாலை நில, அதாவது திணைகளினுடைய கட்டமைப்பும் அந்த ஒவ்வொரு முறையிலேயும் அது திரிந்து வருகிற போது எவ்வாறு வந்தது என்பதை பற்றியும் சொன்னார்கள். அதனூடாக வாழ்தலின் ஊடாக நாம் உச்சமான சிந்தனை போக்காளர்கள் என்பதையும், அதன் மூலமாக நமது உணவு முறை, நமது உடை, நமது தொழில்நுட்ப அறிவு என்பன எந்த அமைவிலே கட்டமைக்கப்பட்டு எவ்வளவு தூரம் சிறப்பாக இருந்திருக்கிறது என்றதையும், இரும்பு காலத்தை, அதாவது இரும்பு தொழிலை மிக அற்புதமாக எங்களுக்கு முன்னிறுத்தி காட்டி, அதனூடாக நமது ஒவ்வொரு விடயங்களும் நமது பாடல்களிலே, புறநானூற்றிலே, குறிஞ்சி பாடல்களிலே எவ்வாறு இருந்திருக்கின்றன என்பதை அழகாக எடுத்து காட்டினார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் இங்கே நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பல்வேறு ஆய்வு விடயங்களை நமக்கு முன்வைத்து தந்து நம்மை இன்னும் ஆய்வு செய்ய தூண்டி இருக்கிறீர்கள் ஐயா என்று உங்களுக்கு எங்கள் சிறந்த அந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களினுடைய சிவவதனி பிரபாகரன் அவர்கள், எங்களினுடைய அருமையான மாணவி, மிக ஒரு பெரிய சிறந்த போராட்ட சிந்தனையாளர், ஒரு போராளி என்ற தமிழ் போராளி, அதாவது பெருஞ்சித்திரனாரை பற்றி கொண்டு வந்தார். பெருஞ்சித்திரனார் எப்படிப்பட்ட தோற்றம் உள்ளவர் என்று கொண்டு வந்தார். அதே போல் அதை எவ்வாறு அவருடைய கவிதைகளை தான் எவ்வாறு ரசித்தேன் என்றும், அவரனுடைய வரலாறு, அவரனுடைய தோற்றம், அவர் எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு துரைமாணிக்கமாக இருந்தார், பாவுர் தும்பியாக இருந்தார், பாவலர் ஏறு என்று தேவனைய பாவலரார் அழைக்கப்பட்ட ஒரு பெருமகனார் என்பதையும் அங்கே அழகாக தனித்தமிழ் இயக்கத்தின் உயிர் நாடியாக இருந்தார் என்கின்ற அந்த உரையூற்றையும், மலை அடிகள் போன்றவர்களோடு அவர் தொழிற்பட்டிருக்கின்றார் என்பதும், பாரதிதாசனுடைய தமிழ்
அந்த தமிழுக்கு அடிமையாகி தானும் அத்தகைய தமிழிலே பல புத்தகங்களை இயற்றி இருக்கிறார் என்றும் அவற்றிலே இருக்கின்ற விழிப்புணர்வுகள் ஒவ்வொரு தடவையும் எதையும் செய்ய வேண்டும், தமிழ் போற்றப்பட வேண்டும், அது பாராட்டப்பட வேண்டும், பலரோடும் அது வாழ்ந்தாக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். தமிழ் தேவாரங்களே ஆலயங்களிலே வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்தி மொழி எதிர்ப்பு, இப்படி பல்வேறு வகையான அவருடைய சிந்தனைகளை, அவரது உறுதியான போக்கையும், அதே நேரத்தில் எங்களினுடைய போராளிகளுக்காக அவர் கொடுத்த ஆதரவு, ஈழத்துக்கான ஆதரவு, தமிழ் உணர்வுக்கான ஆதரவு என்பனவெல்லாம் அவர் பல வழிகளிலே அழகாக வெளிப்படுத்தினார் என்பதோடு அந்த அவரனுடைய பாடல்கள், அவரனுடைய எழுத்துக்களிலே, கட்டுரைகளிலே இருந்த அந்த தீஞ்சுவை எத்தகையது என்பதற்கு அழகிய சில உதாரணங்களையும் எடுத்து தந்து அவரனுடைய பெருமைகளை அழகாய் தந்தார் என்று கூறி, இத்தகைய இந்த சிறப்பான இந்த களத்திலே இன்று இவற்றை நாம் ரசித்தோம், ருசித்தோம் என்று இவர்கள் இருவருக்கும் நன்றியையும் கூறி, எங்களுக்கு தொகுத்து தந்த பாலசுந்தரம் ஐயாவிற்கும் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. மிக சுருக்கமாக, அழகாக, தெளிவாக யாவற்றையும் தொகுத்து தந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் வினாக்களுக்கு. அடுத்தது வந்து எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட வினாக்களுக்கும் கருத்துரைகளுக்கும். அதற்கு முதலாக உங்களோட மரபின்படி திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு அவர்கள் இப்பொழுது எல்லோருக்குமாக நன்றி உரை வழங்க வருகின்றார்கள். பாருங்கள். வணக்கம். இன்று பங்குனி மாதம் 29ஆம் தேதி தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய 12வது முத்தமிழ்ச் சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகத்திலே தமிழ் மொழியியல், யோகா, நுண்கலை என்று சொல்லி பல்வேறுபட்ட துறைகளிலே பட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் படிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்குமான ஒரு தளமாக பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த முத்தமிழ் சங்கம். அந்த முத்தமிழ் சங்கத்திலே பல்வேறு நாடுகளிலே பணிபுரிகின்ற பேராசிரியர்களை கொண்டு இந்த மாணவர்களுக்கு இன்னும் பல தேடல்களை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே பல்வேறுபட்ட தலைப்புகளிலே பேசி மேடைகளில் பேசுவதற்கும் கட்டுரைகளை எழுதுவதற்கும் ஒரு தளமாக அவர் இதை உருவாக்கினர். சிறு துளி பெருவெள்ளம் போலே அது வளர்ந்து இன்று பல்வேறுபட்ட மாணவர்களை ஆய்வுகளை செய்வதற்கும் மேடைகளிலே கூச்சமின்றி பேசுவதற்கும் ஒரு தளமாக அமைத்து தந்துள்ளார். அந்த வகையிலே எங்களுடைய பேராசிரியர் அவர்களுக்கு இந்த முத்தமிழ் சங்கம் சார்பிலே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தொழில்நுட்ப உதவி புரிந்து கொண்டிருக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக நுண்கலை பீட விரிவுரையாளரும் பணிப்பாளருமான முனைவர் சூரியகலா ஜீவானந்தன் அவர்களுக்கு மன நிறைவோடு நன்றி கூறிக்கொள்கின்றேன். வழமை போல இந்த கருத்தரங்கு நிகழ்வுகளை மிக அழகாக வடிவமைத்து தந்த அண்ணாமலை தமிழ் முதுகலை பட்டதாரி லாவண்யா தினேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, வழமை போல இன்றும் எங்களுடைய அவையிலே இருக்கின்ற நம் அனைவரனுடைய பெரும் மதிப்பிற்குரிய இருவர் சிறப்பாக கலந்து கொண்டு இன்றைய பொழுதை சிறப்பாக்கி தந்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழ் அறிவு மரபும் சங்க இலக்கியமும் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பான ஒரு உரையை தந்தார். கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் போலே இருந்தது. மிகச் சிறந்த வியக்கத்தக்க மரபை கொண்ட தமிழர்கள் என்று அதை தொலைத்து விட்டோம் என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அவர் பதிவு செய்ய மறக்கவில்லை. அந்த வகையிலே கற்றலில் கேட்டல் நன்று என்று சொல்லுவார்கள். இவர் எத்தனையோ பாட நூல்களை எங்களுக்கு இங்கே கொண்டு உதாரணமாக தந்து தன்னுடைய உரையை தந்திருந்தார். அத்தனை பாடல்களையும் நாங்கள் படிப்போமா என்றது கேள்விக்குறிதான். அந்த வகையிலே நிறைந்த தேடல்கள் எங்களுடைய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் சொன்னது போல இன்று மட்டுமல்ல, அவர் எப்போதும் இப்படியான உரைகளை எங்களுக்கு தர வேண்டும். அந்த வகையிலே பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கு இதிலே
மிக பிரதானமாக நன்றி சொல்ல வேண்டும். எப்படி இவர்களை எல்லாம் தேடி பிடித்து எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார் என்று தெரியவில்லை. அவர் நிறைந்த சுகத்தோடு இருந்து இப்படியானவர்களை எங்களுக்கு தந்து நாங்களும் அவருடைய காலத்திலே நிறைவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இருவருக்கும் இந்த முத்தமிழ் சங்கத்தினுடைய சார்பிலே மனநிறைவோடு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இரண்டாவதாக எங்களுடைய அண்ணாமலை இளங்கலை பட்டதாரி சிவவதனி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். மிக ஒரு வித்தியாசமான தேடலுக்கு உரியவர். சென்ற வாரம் எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா ஆரம்பித்து வைத்ததை அவர் இன்று வேறு விதமாக கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கின்றார். உண்மையிலேயே இப்படியான தேடல்கள் எங்களிடம் குறைவாக இருந்தது. இனி நாங்கள் அதை தேடி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை அவருடைய பேச்சு இன்றைக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே சிவவதனி, உங்களுக்கும் மன நிறைவோடு இந்த முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நிறைவாக இந்த கருத்தரங்கில் பங்கு கொண்டு இந்த பொழுதினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு மிக முக்கியமாக இந்த பேச்சாளர்களை ஊக்கப்படுத்தவும் கேள்விகள் கேட்பதற்கும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றி கூறி, வளமை போல இந்த முத்தமிழ் சங்கத்தில் என்னோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களுடைய முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களுக்கும் முனைவர் சூரியகலா அவர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக நிறைவாக அமைய வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய